அண்மையில் பெரிய அளவில் பேசப்பட்ட விடயம் அங்கு கீரிமலை பகுதியில் கொண்டே வலி தெற்கு பிரதேச சபையினுடைய உட்காத குப்பைகளும் சேர்த்து கொட்டிய விவகாரம். அது பின்னர் தீமூட்டப்பட்டது. ஆடி அமாவாசை அன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம். அது அரசியல் கட்சி யாருமே ஒழுங்கமைக்க இல்லை. அந்த இடத்துல ஆளுந்தரப்புலேருந்து யாருமே வரையில தானே. நாங்கள் நிற்கிற மாட்டோம், மக்களுக்கான அரசியலை நாங்கள் இதில் செய்து கொண்டு போகிறோம். அவிசால சொன்ன இதை நாங்கள் இதில் முற்றுமுழுதாக இருக்கிறோம். ஊர் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அது சமூக ஊடகங்களில் வழி வந்திருக்குது. கன்னடங்களில் பரவையில் வழியாக வழி வந்திருக்குது. நாங்கள் சபையில் கொடுக்கப்பட்ட அனுமதி உக்கின மண் கீரிமலை இந்து மயானத்துக்கு அருகிலே உள்ள கடலரிப்பு அணைக்கு பக்கத்தில் போடுறதுக்காண்டி தான். அதே நேரத்தில் தவிசாளர் முழு அனுமதி கொடுத்துருக்கார். அவர் கொடுத்துருக்கிற கடிதம் இன்னும் எங்களுக்கு இந்த கொப்பி தரப்படவில்லை. ஆனால் கொடுத்துருக்கிற கடிதம் எப்படி என்றால் உக்கக்கூடிய கொப்பைகளை கீரிமலையில் கொட்டலாம். அவர் அப்படி தான் கடிதம் கொடுப்பார். இந்த உல்டாவாக தான் கொடுப்பார் கடிதம். பிள்ளையிலே எந்த பிள்ளை வந்து சொன்னாலும் அவர் தான் நினைச்சதை தான் செய்யணும்ன்ற ஒரு இலக்கோட அந்த அவர் தெரிஞ்சுதான் அந்த கொட்டப்பட்டார். 16ஆம் தேதி சபையில் இருந்தது பேயா இருந்தது. தவிசாளரான இருந்தார். நான் டெலிஃபோன் அடித்தது பேக்க அடித்தேன் இல்லையே. நான் ஒரு பிரதேச சபையின் வாகனத்தை பார்த்தேன். அது அங்கே இருந்து வந்து எங்கெண்ட இடத்துல தான் ஒரு தவிசாளரை ஏற்றி கொண்டு போகுது. சரியா, அங்கேருந்து வந்து இங்கேருந்து ஏற்றி கொண்டு போய் திருப்பி அதே தவிசாளர் மத்தியானம் சாப்பாட்டை கொண்டு வந்து திருப்பி பின்னேறம் கொண்டு விடுது. யாருடைய பணம்? தீர்மானங்கள் செயற்படுத்தப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு பரவலாக ஊடகங்கள் வரை பேசப்படுகின்றது. கட்டட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ தெரியாது. கடைசியில் இறுதி நேரத்திலாம் பிக்கு உனக்கு காட்டுறாரோ தெரியாது. சட்ட விரோதம் இது என்ன சட்ட விரோத கட்டடம் இங்கே என்ன கிடாக்கு கட்டட அனுமதி ரெண்டு கேட்டால் என்ன செய்யற? அதற்காண்டு தான் கட்டட என்ன வேலைக்கு வழக்க போட இல்லையோ தெரியாது. எல்லாத்தையுமே அரசியலாக்குனா நாங்கள் எங்கே போகிறோம்? எல்லாத்தையும் அரசியல் சொன்னால் நாங்கள் என்ன எங்கே போகிறதா யார்கிட்ட போகிறோம்? அப்போ உண்மையில் கட்சியில் குழப்புகின்றதா அல்லது மக்களுக்காக நீங்கள் பொதுமான தவிசாளர் சொல்வதா உண்மையா? இல்லை, பொதுமான காணி உரிமையாளராக சொன்னால் அண்டை குழப்பினது எங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை தான் தந்திருக்கு. ஆளுநர் ஒரு தடவை தமிழனா போடல மனிதனா போடுங்கப்பா. ஒரு ஆளுநரை மனிதனா உள்ளவனை போடுங்க. ஒரு ஆளுநரை எது எந்த இனத்தவன்றது ஒரு மனிதனா உள்ளவனை போட்டா அவன் சுயமாக சிந்திச்சு வேலை செய்வான். ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால அரசியல் விடயங்களை பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று கடந்த வாரம் நாங்கள் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சோவனா சுகிர்தனை அழைத்திருந்தோம். அவர் சமகால அரசியலையொட்டி அது மட்டுமில்லாமல் கீரிமலையில் அண்மையில் இடம்பெற்ற அந்த கழிவுகளை கொட்டிய விடயம் தொடர்பில் பல்வேறு விடயங்களையும் தெரிவித்திருந்தார். எனவே இந்த அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதில் வழங்குவதற்காகவும் அதே நேரத்தில் மேலும் பல விடயங்களை பேசுவதற்காகவும் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய எதிர்க்கட்சியில் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய 2 உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பிரபாகரன், அவரை வரவேற்கலாம். வணக்கம். மற்றவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய வலிவடக்கு பிரதேச சபையுடைய உறுப்பினரும் தையட்டி பிகாரையினுடைய காணி உரிமையாளர்களில் ஒருவருமான சாரியன், வரவேற்கலாம். வணக்கம். கடந்த வார நிகழ்ச்சியில் பல விடயங்கள் பேசப்பட்டது. முக்கியமாக இந்த வலிவடக்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இன்று வரை அது முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பல விடயங்கள் வலிவடக்கு பற்றி தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அண்மையில் பெரிய அளவில் பேசப்பட்ட விடயம் அங்கு கீரிமலை பகுதியில் கொண்டே வலி தெற்கு பிரதேச சபையினுடைய உட்காத குப்பைகளும் சேர்த்து கொட்டிய விவகாரம். அது பின்னர் தீமூட்டப்பட்டது. அது இன்னும் அந்த நிகழ்வை அந்த விடயத்தை பூதாகரமாக்கியது. அப்படியாக இருக்கும்போது தவிசாளர் பல்வேறு விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக இது ஒரு தவறு இடம்பெற்றிருக்கின்றது என்பது உண்மைதான். அந்த தவறை நாங்கள் சரி செய்கின்றோம், அதை கேட்டது போல சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதாகவும், அதே நேரத்தில் இது பொதுமக்களிடமிருந்து பெரிய அளவில் முறைப்பாடுகள் கிடைக்கவில்லை என்கின்ற விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் சார்ஜனிடமிருந்து ஆரம்பிக்கின்றேன். குறிப்பிட்ட பகுதியில் அப்படி நடந்ததன் பின்பதாக பொதுமக்களும் அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் இணைந்து போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். எனவே இது அங்கு எவ்விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது மக்களுக்கு? வணக்கம். இது போராட்டம் இல்லை, நாங்கள் ஆடி அமாவாசை அன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம். அது அரசியல் கட்சி யாருமே ஒழுங்கமைக்க இல்லை. மக்கள் செயல் என்ற ஒரு அமைப்பு, அதுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் நினைச்சு ஒரு ஈடுபடுற அமைப்பு. அந்த அமைப்பு பொதுவான அழைப்பை தான் விட்டிருந்தது. அது தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விட்டிருந்தது, ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு விட்டிருந்தது. அதே நேரம் எமது கட்சி உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விட்டிருந்தது.
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர பொன்னம்பலம் சம்பவத்துக்கு வந்திருந்தார். அதை வைத்துக்கொண்டு இது அரசியல் நிகழ்வு என்று சொல்லி குற்றம் சாட்டுகின்றார்கள். அவர் இந்த பிரச்சனை 2026ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிரச்சனை இல்லை, 2019ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரிலையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்து சமூக ஆர்வலர்கள் இதோட இந்த நீர்வளங்கள் சம்பந்தமான பிரச்சனையோட ஈடுபடுறார்கள் என்ற கருத்துக்களுக்கு அமைய தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அரசியல்ன்றது இதை குப்பையை வைத்து அரசியல் செய்கிறேன்டா நாங்கள் மக்களுக்கு குப்பையை வைத்து அரசியல் என்ற எங்களை சொல்கிறவர் சரி, நாங்கள் இது அரசியல் என்று வச்சுக்கொள்ளும். அந்த இடத்துல ஆளுந்தரப்புலேருந்து யாருமே வரையில தானே, நாங்கள் நிற்கிற மாட்டோம். மக்களுக்கான அரசியலை நாங்கள் இதில் செய்து கொண்டு போகிறோம். மற்றது இதில் மக்கள் அடுத்த இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். இதில் வாகை காற்று அடிக்கிறதால கடற்கரை நோக்கி போனாலும் மக்கள் யாருமே முறையிடவில்லை என்று. மக்கள் முறையிடாததுக்கு காரணம் அங்கே அந்த வேலையை திட்டமிட்டு வேலையை பொறுப்பாக கொடுத்த கடற்படை கிளீன் சிறுங்கா திட்டத்தோட கடற்படைக்கு நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் அந்த சம்பவத்துக்கு போய் நின்ற போதே எங்களோட ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி தான் நாங்கள் அந்த லொரியை அந்த டிப்பரை அனுப்பியிருந்தோம். அவ்வாறு இருக்க போதும் பாதிக்கப்பட்ட மக்கள் 2-3 தரம் தடுக்க போயிருக்கிறார்கள். கைபேசியை பறைத்திருக்கிறார்கள், விரட்டி இருக்கிறார்கள். அந்த இதனால் மக்கள் அமைதியாக இருந்திருக்கிறோம். ஆனால் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டா இருந்திருக்கிறோம். ஆனால் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சக்தி டிவி நான் பேரை சொல்கிறேன், சக்தி ஊடகம் போய் அது நான் உங்களுக்கு வேண்டாம் அதில் கொப்பி தரேன், நீங்கள் இதோட சேர்த்து நினச்சி விடுங்க. அது பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்துருக்காங்க. அவர்கள் சொல்லியிருக்காரு இதில் எனக்கு தங்களுக்கு மழை காலம் பெறப்போகுது. நாங்கள் வச்ச குற்றச்சாட்டு தான் அவை முன்வைக்கிறேன். மழை காலம் பெறப்போகுது, டெங்கு நோய் வரப்போகுது, அதே நேரத்தில் இளையான் வீட்டுக்குள்ள இளையான் பெறுது இருக்கலான்ற நிலைமை இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அப்போ இதில் தவிசால் சொன்ன இதை நாங்கள் இதில் முற்றுமுழுதாக நாம் இருக்கிறோம். ஊர் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அது சமூக ஊடகங்களில் வழி வந்திருக்குது, கன்னடங்களில் பறவையிலோடைய வழி வந்திருக்குது. மற்ற முற்றுமுழுதாக அரசியல்ன்றதை நாங்கள் மறுக்கிறோம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்களிடம் அப்போதைய மக்கள் ஒரு முறையீடையும் செய்யவில்லையா? இவ்விடயம் தொடர்பில் குப்பைகளை கொட்டியது பின்னர் எரித்தது விடயம் சம்பந்தமாக? இல்லை, இதில் இந்த மக்கள் ஆரம்பத்தில் எனக்கு தான் இந்த தகவல் கிடைச்சி நான் இது சம்பந்தமாக 1ஆம் தேதி தவிசாளருக்கு அழைப்பை எடுத்து கேட்டிருந்தேன். சொன்னார் இல்லை தான் அது இருக்கா பார்க்குறது எனக்கு தெரியாதுன்னு. பேருந்து அதற்கு பிறகு அவர் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. இப்போ நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நான் நேவி கொண்டு வந்த குப்பையை மறைச்சி அவைகளோட பிரச்சனைப்பட்ட அப்போ நேவி சொல்லிச்சு நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திலேருந்து நாங்கள் கொழும்புலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே இந்த பிஹெச்சியோட கதையும் கொண்டு பிஹெச்சியோட கதைக்க பிஹெச்சி சொன்னார் எல்லா அனுமதியும் தவிசாளரால் தரப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே பறைக்கிறோம். அப்போ நான் சொன்னேன் என்னென்னு கேட்டால் இல்லை, இந்த தவிசாளருக்கு நாங்கள் சபையில் கொடுக்கப்பட்ட அனுமதி உக்கின மண் கீரிமலை இந்து மயானத்துக்கு அருகிலே உள்ள கடலரிப்பு அணைக்கு பக்கத்தில் போடுறதுக்காண்டி தான் மண் தான் போடுறதுக்குத்தான் இது கொடுத்துருக்குறோம்ட்டு அவருக்கு வழியாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நீங்கள் வழியாக விளங்கி கொள்ள வேணும் என்னென்று கேட்டால் மக்கள் என்று சொல்லி கொண்டுட்டு மக்கள் பிரதிநிதிகள் யாருக்கு வேலை செய்கிறது? மக்களுக்கு தான் வேலை செய்கிறது. மக்களுக்கு இப்போ நேவி வந்தால் அல்லது தவிசாளர் வந்தால் இவர் ஒரு பெரிய ஆக்கள்ன்ட்டு தான் நான் நினைப்பு. தவிசாளர்ன்ட்டு தெரிவித்தால் இவர் பெரிய ஆள் என்ற எண்ணம் தான் மனதில் மக்களுக்கு இருக்கு, வந்திருக்கு, இதை செய்ய போகிறோம். ஆனால் நாங்கள் அந்த பிஹெச்ஏயிடம் சொல்லும்போது பிஹெச்ஏ தன்னுடைய உயரதிகாரியை சொல்லியிருக்கோம் இப்படி ஒரு பிரச்சனையாமல். அப்போ அந்த உயரதிகாரி செயலாளர் என்ன இருக்கும், வலிதைக்கு செயலாளர் இப்படி ஒரு பிரச்சனையாமல் அவர்களிடம் நிறுத்தி இருக்கவும். ஒரு மனிதனாக ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருந்தால் அங்கே ஒரு பிரச்சனை நடத்தினா நிறுத்தி இருக்கவும். அதே நேரத்தில் தவிசாளர் முழு அனுமதி கொடுத்துருக்கார். அவர் கொடுத்துருக்கிற கடிதம் இன்னும் எங்களுக்கு இந்த கொப்பி தரப்படவில்லை. ஆனால் கொடுத்துருக்கிற கடிதம் எப்படி என்றால் உக்கக்கூடிய கொப்பைகளை கீழ்மேலே கொட்டலாம். அவர் அப்படி தான் கடிதம் கொடுப்பார். இந்த உல்ட்டாவாக தான் கொடுப்பார் கடிதம். எப்படி கொடுத்தா உல்ட்டாவாக கொடுத்தா தான் அந்த பிரச்சனையை தான் எங்கேயும் பேஸ் பண்ணலாம்ட்டு கொடுத்துருக்கார். அப்போ அந்த கடிதத்தினூடாகத்தான் அங்கே குப்பைகள் பறைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இவருக்கு பேருந்து நானும் சாரியனும் சென்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். வீடியோ போட்ட அப்புறம் அவருக்கு அந்த குப்பை கொட்டின எல்லாம் படம் எடுத்து போடுங்க, எதுவித நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு 16ஆம் தேதி சபையில் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அவரு கிளிப்பிள்ளையில் எந்த பிள்ளை சொன்னாலும் அவர் தான் நினைச்சதை தான் செய்யணும்ன்ற ஒரு இலக்கோட அந்த அவர் தெரிஞ்சுதான் அந்த கொட்டப்பட்டார். அது தனக்கு தெரியாது கொள்ளாண்ட நீங்கள் எந்த மீடியாவில் போனாலும் தனக்கு வழிவடக்கை பற்றி இஞ்சியாக தெரியும்னு சொல்கிறார். அப்போ உனக்கு அங்கே நடக்கிறபடியும் தெரியாது. அப்போ இப்போ சொல்கிறேன் என்னடா தான் அங்கே மீட்டிங்கில் இங்கே செயலாளர் என்ன செய்வார்? சபையில் சொல்லப்பட்டது ஒவ்வொரு லோட்டுக்கும் 2500 ரூபா காசு
இந்த மண் பறைக்கிறதுக்கு கூட 2500 ரூபா காசு தரணும். அப்போ சபையில் ஒரு ஊழியரை விட்டு செயலாளர் எத்தனை லோட் வருது, இது உக்கின குப்பையா மண்ணா என்னென்று பார்க்க வேண்டியது செயலாளர்கிட்ட கடமை தானே. செயலாளரும் அந்த வேலையே செய்யலை. நான் செயலாளர் என்னதுக்கு அங்கே இருக்கிறாருன்னு தெரியல, செக்கவி சைன் பண்ணுறதுக்கு தான் செயலாளரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் 26 பேர் சைன் பண்ணி ஆளுநர்கிட்ட உள்ளூராட்சி ஆணையர் சகலர்கிட்ட இல்லை இந்த விடயத்தோட ஒட்டி தான் அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார். நீங்கள் ஆளுநருக்கு உள்ளூராட்சி ஆணையாளருக்கு பிரதி ஆணையாளருக்கு எல்லாம் சொன்ன நீங்கள் இந்த விடயத்தை தன்னிடம் வந்து அதை ஒரு விடயமாக சொல்லவில்லை என்பதாகவும் அந்த நேர்காணலில் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தது. 16ஆம் தேதி சபையில் இருந்தது பேயா இருந்தது, தவிசாளரான இருந்தார். நான் டெலிஃபோன் அடித்தது பேய்க்கு அடித்தேன் இல்லையே, தவிசாளருக்கு தான் அடித்தேன். அது சின்ன பேயோ தெரியாது. என்னென்று கேட்டால் டெலிஃபோன் அடித்து அவரோட தொடர்பு கொண்டு திருப்பி சொல்கிறோம். பேருந்து போய் அவருக்கு போய் நீ கடிதம் எழுதுற தவிசாளருக்கே நாங்கள் உறுப்பினர்கள் கடிதம் எழுதி தான் நடவடிக்கைன்னு சொன்னால் பேருந்து அந்த சபை அது தேவையில்லை தானே. நாங்கள் உள்ளூராட்சி ஆணையாளர் எல்லாரும் கொடுத்துருக்கோம். கொடுத்தால் ஒருத்தரும் வந்து அந்த நடவடிக்கை இல்லை. இப்போ நீங்கள் வழியாக பாருங்க, அந்த அதாவது கீரிமலை குவாரி என்றது மிக ஒரு ஆழப்படுத்தப்பட்ட இடம். அதாவது நீர்நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலத்து பரிமாணத்துக்கும் 1 அடி 1.5 அடியில் நீர்நிலை இருக்குது. அப்போ அதாவது ஒரு உயரமான ஒரு இடத்துல நீர்நிலை பள்ளத்தில் இருக்குமா இருந்தால் அதில் போட்டால் அது சுத்திகரிக்கப்பட்டு போகும்னு சொல்லலாம். இது நேரடியாகவே நீருடன் தொடர்புடக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதை செய்யவில்லை. நீங்கள் என்னென்னு கேட்டால் இதே குப்பையை உள்ளூராட்சி ஆணையாளர் அவற்றை வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது ஆளுநர் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் கொடுத்த இந்த சுற்றுச்சூழல் அதிகார சபை அவையில்ட்டு கொடுத்த வேண்டிய அனைவற்ற வீட்டுக்கு பக்கத்துலேயும் கொண்டு போட்டால் ஏற்றுக்கொள்ளுவேன். அது அவைய நிலத்தடி நீரிட்டல். நீங்கள் நான் சொல்கிற விடயம் என்னென்னு கேட்டால் போத வஸ்து ஒருத்தன் தீக்குறான், அவன்கிட்ட வேண்டவன் திரும்பித்தான் வேண்டான், அவன் தனக்கு தீ வேண்டாம். அதையுமே தவறு, மிகப்பெரிய தவறு. ஆனால் மக்களுக்கு தெரியாமலே இது ஒரு இந்த இப்போ போதவஸ்தையோட மோசமான ஒரு நீர்நிலையை பழுதாக்குற அளவுக்கு இந்த வேலையை செய்யும் போது இங்கே இந்த உள்ளூராட்சி ஆணையாளர் ஆளுநர் இந்த விடயங்களை ஏன் கவனிக்காமல் இருக்கு? அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கட்டிட விடயமும் இருக்கு. அந்த கட்டிடம் எல்லாம் சந்த கட்டிடம். அந்த சந்த கட்டிடம் தச்சித்து ஒரு ஆளுநர் உள்ளூராட்சி ஆணையாளர் தங்களோட வீடு கட்டைக்கு இப்படி ஒன்று நடந்தால் அப்படியே வச்சு கட்டுவிடும். அவன் இந்த கொன்றைக்காரனை என்ன பாடுபடுத்தி அதை உடைச்சி எல்லாம் செய்து தான் கட்டணும். ஆகியால் இவைகளுக்கு கொண்டு ஒரு நியதி, மக்களுக்கு கொண்டு ஒரு நியதியா, மக்கள்கிட்ட பணத்தை எப்படி என்றாலும் வீண் விரயம் செய்யலாம்ன்ற ஒரு எண்ணப்பாடா, இதுதான் நீங்கள் நடக்கின்ற முடியும். காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகில் குடியிருப்புகள் இருக்கின்றது. எனவே தவிசாளர் சொன்ன விடயம் அங்கு குப்பை கொட்டப்பட்டு அது விசமிகளால் எரியூட்டப்பட்டது பின்பதாக அது குடியிருப்புகளை நோக்கி வரவில்லை என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அப்படி இருக்கும்போது நேரடியான பாதிப்புகள் மக்களிடமிருந்து சுவாசத்துடன் தொடர்புடையதோ அல்லது வேறு விதமான பாதிப்புகளை மக்கள் தெரியப்படுத்தினார்களா? தெரியப்படுத்தியிருக்கார். இது முன்னாடியும் இந்த தீயூட்டல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த முறை இவங்க வலிதற்கு பிரேசவை கொண்டு கொட்டின கழிவுகளில் மருத்துவ கழிவும் இருக்குது. அதை விட வேஸ்ட் என்று சொல்லப்படுற இலத்திரியல் கழிவுகளும் இருக்குது. அப்போ அதை நாங்கள் பார்வையிட்ட உடனே நாங்கள் தெரியப்படுது. நாங்கள் தீ வைக்கிற சந்தர்ப்பம் பெறும், தீ வைக்கிறத தடுத்து நிறுத்தணும். மற்றது இதை உடனடியாக அகற்றணும்னு சொல்லி உடனடியாக அகற்றாமல் தீ வைத்த வழியாக அதில் நேரடியாக பாதிக்கப்படுங்க, மக்கள் பாதிக்கப்படுங்க. சுவாச நோய்களுக்கு எதிர்காலம் தான் தெரியும், உடனே வராத நோய். எதிர்காலத்தில் நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அவர் உறுப்பினர் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்னது இந்த குப்பையை அகற்றி அள்ளி கொண்டு போகும்படி 16ஆம் தேதியை முடிவெடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு 2-3 நாளைக்கு பிறகு மறுபடியும் குப்பை வேற வழி கேட்ட அப்புறம் நாங்கள் அதில் அந்த இடத்துக்கு போய் நின்று கொண்டு தவிசாளருக்கு அடித்து சொல்லி தவிசாளர் நாங்கள் சபையில் எடுத்த தீர்மானம் வேறு. கொண்டாந்து குப்பை கொட்டப்படும் போது எங்கண்ட உறுப்பினர்களோ அங்கே சபை உத்தியோகத்தர்களோ அந்த இடத்துல நிற்கணும். அவன் லோட்டை பார்க்கணும், அது உக்குன மண் வருதா இல்லாட்டி பொழுதின் கழிவு வருதான்றதை அவதானித்து கல்குலேட் பண்ணி சரியான அளவுகளை எடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்துனாங்க. ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கல. நாங்கள் மாறா அந்த இடத்துல நின்றது வலிதற்கு பிரேசவை ஊழியர்றோம். அப்போ எங்கள் வழிவழக்கு எல்லைகளை வலிதற்கு ஊழியரால் கடமையாற்றுறா அது எந்த வித நியாயம்ன்றது தெரியல. இப்போ அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய இப்போ உங்களுக்கும் ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சபையில் எடுக்கின்றீர்கள். கண்காணிக்க வேண்டிய அந்த கடப்பாடு 2 தரப்புக்கும் தான் இருக்கின்றது.
இவ்வாறான ஒரு விடயத்தை கொண்டு கொட்டும்போது இந்த விடயத்தில் அவர்கள் சரியான முறையில் இதை செயல்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டிய அந்த கடப்பாடு தவிசாளர் தரப்புக்கும் இருக்கின்றது, எதிர்த்தரப்பில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு கூட்டிணைந்த முடிவு தானே. இல்லை, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோமே, நாங்கள் பார்த்து தானே, நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வேலையை விட்டுட்டு இதுதான் ஒரு வேலை, தவிசாளர் செய்கிறத தவிர போய் பார்க்குறதான் வேலையாக கிடக்கு எங்கள்கிட்ட வேலை. இதில் வந்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம்னா அதை செயற்படுத்துறது நிர்வாகம் தான் செயற்படுத்துவோம். அப்போ நிர்வாக அமைப்பு வந்து இதில் செயற்படுத்தப்பட்ட தவறம் பட்சத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் வந்து கொட்டப்படுது நீங்கள் போய் பாருங்கன்ற தீர்மானம் நாங்கள் அவர் சொல்லியிருந்த அறிவுத்தலங்கள் தந்து தான் நாங்கள் போய் பார்த்துருப்போம். இப்போ இது நாங்கள் எழுமாற்றாக நாங்கள் போய் பார்த்தது அந்த சுற்றுவட்டத்தில் இருந்தால் எங்களுக்கு அறியப்படுத்தினது மூலம் தான் அங்கே மாறி இடமும் மாறி பொருளும் மாறி வந்து கொட்டப்படுற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வந்து இப்பொழுது இந்த விடயம் பூதாகரமாக மாறி ஊடகங்களின் கவனத்தையும் குவித்திருந்தது. அதன் பின்பதாக இப்பொழுது மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு முதல் இந்த குப்பைகளை வந்து மீளவும் எடுக்க வேண்டும் என்பதாக. இது தொடர்பிலான நிலைப்பாடுகள் என்ன? இல்லை, நான் எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. என்னென்னு கேட்டால் அதை தரம் பிரித்து அவையில் தரம் பிரித்து எடுக்கணும்னு சொல்லி எடுத்து போட்டு போய் இந்த அள்ள போகிறோம்னு சொல்லுவேன். ஆனால் சாத்தியமே இல்லை. என்னென்னு கேட்டால் ஒரு குப்பைக்கு மேலே இன்னொரு குப்பையை போட்டிருக்கு, குப்பை எரிக்கப்படுது. நீங்கள் குப்பை யாரோ எரிச்சேன்னு சொல்லாதீங்க. ஏனென்று கேட்டால் குப்பை எங்கிட்ட வழிபடக்குள்ள கொண்டு கொட்டப்பட்டிருக்கிற குப்பை எரிக்கப்பட்டிருந்தால் தவிசாளரால் அங்கே வானத்தை விட்டு அந்த தீயை அணைச்சிருக்கணுமே இல்லையோ, இன்னும் கொளுத்தப்படுறதான் வேலையாக இருந்ததே ஒழிய அங்கே அணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இல்லை. எங்களுடைய தீர்மானத்துக்கு பிறகு என்ன சிலர் வழக்கு போகணுமென்ற விடயத்தை சொல்லுவோம். என்னை பொறுத்தவரை வழக்கு போனால் அது இப்படியே ஒதுக்காங்க கிடக்கும். நாங்கள் நேரடியாக ஜனாதிபதி இந்த செயலகத்துக்கு தான் நாங்கள் உறுப்பினர்கள் போகிறதுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் இது இங்கே எந்த இடத்திலும் எங்களுக்கு நீதி கிடைக்க போகிறது இல்லைன்றது திட்ட தெளிவாக தெரியுது. எங்களுடைய 26 பேருடைய சைன், 35 பேரில் ஒரு ஆள் இல்லை, 34 பேரில் 26 பேர் சைன் வச்சு கொடுத்தது ஒரு அசண்டை இனமாக செய்யப்படுறது. உடனே உண்மையாக உள்ளூராட்சி ஆணையாளர் என்ன செய்திருக்கணும், 26 உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இல்லை சகல உறுப்பினரையும் கூப்பிட்டு பலிதற்கு செயலாளர் தவிசாளரையும் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு இப்போ வழிவடக்கு தவிசாளரையும் கூப்பிட்டு இருத்தி இதன் தாற்பயத்தை என்ன ஏது இதை எப்படி செய்யலாம் என்னென்று ஆராய்ந்திருக்க வேண்டியது உண்மையான கடப்பாடு. அதுதான் உண்மையான ஒரு நிர்வாக அதிகாரிக்குரிய செயற்திறனாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு குப்பை கொட்டப்படுற விடயமும் தெரியாது. நீங்கள் பார்க்குறேன்ட்டு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ போய் எல்லா விடயமும் பார்க்குறோம். ரோட்டு போடுறதை பார்க்குறோம், கட்டிடம் கட்டுறதை பார்க்குறோம். பார்க்காம இல்லை. இங்கே நாங்கள் மற்ற இடங்களை பற்றி எங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் உண்மையாக இந்த மக்கள் எங்களுக்கு போட்டிருக்க வாக்குக்கு வேலை செய்யணும். நாங்கள் அடுத்த 4 வருஷத்துக்கு பிறகு வர்றதுக்காண்டி வேலை செய்யலை. இப்போ தந்திருக்கிற வேலையை சரியாக செய்யணும் மட்டும் செய்து கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ இந்த ஆளுநர் உள்ளூராட்சி ஆணையாளர் என்ன செய்யணும்ன்றதான் என்னுடைய கேள்வி. இந்த உள்ளூராட்சி மன்ற கட்டமைப்புகளுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று அந்த தங்களுடைய சபைகளுக்கு உட்பட இந்த கழிவகற்றல் என்பது மிக மிக சிக்கல். இது தனியே வழிவடக்கு வழிதெற்கு மட்டுமில்லாமல் இங்கே நகரப்புறத்தை அன்றைய பகுதிகளிலும் இவ்வாறான பிரச்சனைகள், குப்பைகள் கொட்டப்படுவது, கொளுத்தப்படுவது என்பதான சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றது. வடக்குக்கு அண்மையில் வழிதெற்கு இருக்கின்றது. ஒரு அயல் சபை என்கின்ற ரீதியில் சில முடிவுகளை நீங்களும் எடுத்து அதற்கான அங்கு அவர்களும் உங்களுடைய சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் கழிவகற்றலுக்கான அனுமதிகளையும் கொடுக்கின்றீர்கள். ஆனாலும் இந்த விடயங்களை சரியான முறையில் கையாள்வதற்கு முக்கியமாக கழிவகற்றல் விடயங்களை கையாள்வதற்கு இடங்களை சரியான முறையில் அடையாளப்படுத்தி இருக்கின்றீர்களா? எங்கள்கிட்ட சபை ஒரு இடத்துல சீராவளைன்ற இடத்துல நடக்குது. அதுவும் நான் என்னை பொறுத்தவரையில் அதுவும் சீரான முறை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு உடுப்பு போட்டு போகிறீர்கள், அந்த உடுப்பை போட்டால் அடுத்த நாள் அதை துவைச்சாதான் அது சரியாக இருக்கும். என்றால் அந்த இப்போ உள்ள ஊற்ற அதில் ஒரு மாதத்துக்கு பிறகு துவைச்சிக்கலன்னா கன உடுப்பு வந்து துவைக்கவும் முடியாது, சீராயும் துவைக்க முடியாது. அதே மாதிரி தான் கழிவகற்றல் என்பது ஒரு பெரிய சேவைக்கு உரிய வேலை. கழிவகற்றல், மயானம் பார்க்குறது, மின்சாரம், இதுகள்லாம் முக்கியமான இவர்களுடைய வேலை. கட்டடம் கட்டுறது, அனுமதி கொடுக்குறது, கமிஷன் பண்ணுறதுல அது பேருந்து அடுத்த உரிய விடயங்கள் ஆகியால் இப்போ இந்த கழிவகற்றல் முறையை சீராக செய்யக்கூடிய வழிவகை இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட தவிசாளர் நேற்று ஒரு விடயம் கதைக்கும் போது சொன்னார்,
நாசத்தால் கொளுத்தி போட்டு டெலிஃபோன் அடிக்கணும், அதை அவங்க தூக்கினா குப்பை இதுக்கான போடணும். நாங்கள் அப்படி செய்ய தேவையில்லை. ஒரு சாக்குக்குள்ளே இதனால் வண்டியில் ஒரு கேடரில் ஒட்டி வச்சுருந்தா அதில் கட்டி போட்டு அப்படியே நான் ஏற்றிக்கொண்டா கொளுத்தலாம், அந்த தாட்டம் இல்லை. அதே குப்பைகளில் போட்டுட்டு கொண்ட குப்பையஞ்சி அதை கொட்டி போட்டு அங்கே துப்புரவாக்குறவை என்னட்டு துப்புரவாக்குறது? அது 2ஆம் நாற்று 3ஆம் நாற்று என்ன நடக்கும்? அப்போ மற்றது தரம் பிரிக்கிறதுன்றது குப்பையை கொண்ட கொட்டினா அதை கிளறி ஒரு ஊழியர் செய்கிறதுன்னு பார்க்க ஒரு மிஷினை வச்சு அதில் முள்ளு கலப்பியை பூட்டி அதை இழுத்து விட்டால் உடனே ஒரு குறுகிய நேரத்தில் செய்யக்கூடிய அதெல்லாம் திட்டமிடல் இருக்கணும். திட்டமிடல் இல்லாமல் சும்மா ஏனோ தானோ 4 வருஷம் வந்துட்டோம், 2 கட்டிடம் கட்டியாச்சு, ஜனத்துக்கு ரோட்டு போடுறேன்னு சொல்லி லைட்டு போடுறேன்னு சொல்லி நான் 2 போடுறேன், எந்த பிக்கப்பும் போய் லைட்டு போடுறவன் பிக்கப்பும் போய் அங்கே நின்றா ஆட்ட டீசல். நான் ஒரு பிரேசவேண்ட வாகனத்தை பார்த்தேன், அது அங்கே இருந்து வந்து எங்கெண்ட இடத்துல தான் ஒரு தவிசாளரை ஏற்றி கொண்டு போகுது. சரியா, அங்கேருந்து வந்து இங்கேருந்து ஏற்றி கொண்டு போய் திருப்பி அதே தவிசாளரை மத்தியானம் சாப்பாட்டை கொண்டு வந்து திருப்பி பின்னேறம் கொண்டு விடுது. யாருடைய பணம்? இதே தவிசாளர் மோட்டார் சைக்கிள் அங்கே போனால் வேலை முடிய சாப்பாட்டுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா மோட்டார் சைக்கிள் பெட்ரோல் காசு எடுத்தாலும் பரவாயில்லை. அப்போ எல்லாமே நாங்கள் இப்போ சும்மா இப்போ பொய் கூறி வந்தவையை பற்றி சொல்லிட்டு நாங்கள் இப்படித்தான் செய்யணும்னு சொன்னால் அதே வேலையை நாங்கள் செய்து காட்டவும். அப்படி நிறைய விடயங்களுங்க உங்களால் தாற்பயமாக செய்யக்கூடிய விடயம், மக்களை நேசித்து செய்யக்கூடிய விடயம். காசு இப்போ உங்களோட வீட்டில் 2 வாகனம் நிற்கிது, ஒன்று மோட்டார் சைக்கிள் நிற்கும், 1 கார் நிற்கிது. ஒரு குறுகிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னத்தில் போவீங்க? மோட்டார் சைக்கிள்லாம் போவீங்க. காரில் போனால் உங்களோட காசாக போக மாட்டேன். இது ஊரா விட்ட காசு தானே. இப்படித்தான் நிறைய விடயங்கள் எல்லா இடங்கள்லையும் நடக்குது. இதுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஒழிய என்னென்று கேட்டால் இன்னொரு விடயம் என்னென்று கேட்டால் ஊழல் எப்படி ஆரம்பிக்குது என்று கேட்டால் உயர் அதிகாரியோட அரசியல்வாதிகள் நியமிக்கிறதால ஊழல் ஆரம்பிக்குது. ஏனென்று கேட்டால் 2 ஊழலை செய்ய சொல்லி சொன்னால் அவன் 2 முறை செய்து பார்த்துட்டு அவன் 4 ஊழலை அவன் செய்வான் செய்யக்க. அப்போ 4 8 ஊழலாக விடும். அப்போ அது ஊழல் அதிகாரி சொல்லணும். நீங்கள் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி வந்து நான் எத்தனையோ மாவட்ட செயலாளரை பார்த்துருப்பேன். அரசு இது இல்லாமல் அரசியல்வாதிகள் செல்வாக்கு இல்லாமல் வந்திருக்கிறாங்க ஒரு தரம் இல்லை. எங்கள் அண்மை ஒரு குறுகிய காலத்திலே டாக்டர் சிவானந்தா வயதிலேயே கூட்டணும் 2 அரசு அதிபருக்காண்டி சொல்லியிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அமைச்சரவையில் பத்திரம் போட்டு அது நிராகரிக்கப்பட்டது. சரி, ரணில் விக்ரமசிங்க அந்த காலத்திலே ஆயிருக்க வேண்டும். அப்போ அதே மாதிரி தான் நிறைய ஊழல் இப்போ வந்திருக்கிறதுல முரளிதரன் என்ற ஒரு ஜிஏ சகல இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்ததா ஆக்குக்க எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளை இருக்கும். அதே நேரம் இப்போ கிளிநொச்சியில் அவருக்கு முழு விடம் தெரியும். ஏன்னா மக்களோட மக்களாக உறவாடி மக்கள்கிட்ட பிரச்சனையை தெரியக்கூடியவனை தான் கொண்டு போட வேணும். இது இதாக போட்டால் அடிவட்டத்திலேருந்து அப்போ அவனுக்கு சுற்றுவட்டமாக ஊழல்வாதிகள் இருப்பினும் பிரச்சனையான கீழே நிறைய சுற்றுவட்டமாக ஊழல்வாதிகள் இருக்கும். எங்களை போல பிஎல் வந்து இதில் கத்தி ஒரு பிஎஸ்சினோ நடக்க போகிறது. ஏன்னு கேட்டால் நாங்கள் கொடுத்த வடிவத்துக்கு இன்னும் சரியான ஒரு முடிவு இல்லை. இந்த வெளிவடக்கு பிரதேச சபையை பொறுத்தவரையில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அவை நிறைய தீர்மானங்கள் வந்து செயற்படுத்தப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு பரவலாக ஊடகங்கள் வரை பேசப்படுகின்றது. தீர்மானங்கள் பலவை நிறைவேற்றப்படாததுக்கான காரணங்களாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார்? இதில் வந்து அசண்டைனம் தான் சொல்லணும். மற்றது தனிப்பட்ட விரட்டல்கள் அச்சுறுத்தல் காரணமாகவும் தடப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ குறிப்பாக நீங்கள் தைட்டி விகார சம்பந்தமான தீர்மானங்கள் கணக்கு எடுக்கப்பட்டது. அதில் வந்து சட்டவிரோத கட்டணம் என்ற பெயர் பலகை நாட்ட வேண்டும். அது வந்து அது போலீஸால் மிரட்டப்பட்டு அது மிரட்டப்பட்ட என்ற ஒரு கடிதம் மூலம் எழுத்து மூலம் செயலாளருக்கு அனுப்பப்பட்டு அது தடைப்பட்டிருக்கிறது. அதை விட நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம் இன்னும் கணக்கு இருக்குது. நீங்கள் போன நேரில் கூட தவிசால்கிட்ட கேட்டுருக்கீங்க. அந்த மும்மொழிகள் சிங்கள ஊடகங்களில் வந்து மும்மொழிகளிலும் இது சட்டவிரோத கட்டணம்ன்ற ஒரு அறிவித்தலை வந்து பிரேசவை நிலையத்தில் வந்து காட்சி பப்ளிஷ் பண்ணுவோம். அதை வந்து இலவாக செய்யலாம். அதுக்கு வந்து எந்த தடையும் இருந்திருக்காது. அதை ஒரு எங்கள்கிட்ட அடுத்த நடவடிக்கை ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் இது இருந்தது. அதை வந்து நாங்கள் போட்டிருந்தோம்னா இப்போ இன்றைக்கு தவிசாளர் சொல்லி போட்டு போகிறேன் எதிர்க்கிற வந்து இனவாத சக்திகள் வந்து நீதிமன்றம் கொடுத்த தீர்மானத்தை கூட நடைபெற விடாமல் தடுத்து கொண்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்தி நாங்கள் தென்பகுதியை கொண்டு போயிருந்தோம்டா இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் இலவாக கொண்டு போயிருக்கலாம். அதேமாதிரி பலாளியில் வந்து இன்றைக்கு மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே சபை ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது அமர்வில் வந்து நாங்கள் தீர்மானம் கொண்டு நாங்கள் அந்த தற்போது அந்த பலாளி சந்தியில் இருக்கிற கட்டிடம் வந்து பிரேசவைக்குரிய கட்டிடம், பிரேசவைக்குரிய நிலம்.
அதில் அந்த கட்டிடம் கட்டப்படாத இராணுவம். அந்த நிலம் வந்து சந்தையாக இருந்தது, அந்த பிரதேச சொந்த காணி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு கொட்டிலாக இருந்த ஒரு சிற்றுண்டி சாலை இன்றைக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒரு உல்லாச பயணிகள் வந்து கவர்ற ஒரு இடமாக வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தீர்மானங்கள் வந்து அந்த நேரங்களை நிறைவேற்றியிருந்தால் தவிசாளர் சபையில் கேட்கல சொல்கிறேன், என்னோட பாதரக்கணுன்னு என்னுடைய தரப்பு இருக்குன்னு கேட்குறேன். அப்போ சில விஷயங்கள் ஏலான்றது எங்களுக்கும் தெரியும். ஆனால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் அது என்ன முறையில் இப்போ இன்றைய போராட்டம் ஆரம்பித்து தடையில் வந்திருக்கு. அப்போ இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட போதுன்னா மக்கள் எங்களுக்கு அரசாங்க சார்பானாக்களோ அடிக்கி பிரதேச உறுப்பினர்கள் அச்சுறுத்தல் வரமாட்டால் மக்களோட பலம் வந்து கட்டாயம் தேவை. அப்போ மக்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தி அதில் ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இப்போ செய்கிற ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு அதில் தொடங்கி இருந்த வேண்டாம் அந்த கட்டிடம் வந்து இன்றைக்கு வந்திருக்கா. எதிர்கட்சியினர் அது எதிர்த்தரப்பு பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளையும் தவிசாளர் செவிமடுக்கின்றாரா? அதுக்குரிய போதிய உங்களுக்குரிய ஸ்பேஸை தருகின்றாரா? இல்லை, என்னென்னு கேட்டால் உண்மையாக ஒரு சிலரே கொடுக்கணும். இப்போ வில்லத்தனமாக கதைக்கிற எனக்கு என்னுடைய தேவையில் கேட்டோட பூர்த்தி செய்தார. ஆனால் அப்பாவிகளாக இருக்கின்ற பலருக்கு அது செய்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் அவற்ற இடத்துல தன்னுடைய விடயங்களை தான் கொண்டு நடத்தி கொண்டு இருக்கின்றார். அது இனிமேல் நடைபெறாது. ஏனென்று கேட்டால் நாங்கள் 26 உறுப்பினர்கள் இப்போ விழித்து கொண்டார்கள். ஏனென்று கேட்டால் உண்மையான விடயமும் அதுதான். இந்த கட்சிகள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுறதுன்றது பெரிய தவறான விடயம். ஏனென்று கேட்டால் இந்த சபையை புரிந்து கொள்வதற்கு ஒரு இடத்துக்கு மேலே ஆகும். சபையின் நடைமுறைகள் இதுகள் எல்லாம் புரிந்து கொள்ள ஒரு இடத்துக்கு மேலே ஆகும். அதனால் இப்போ எல்லா உறுப்பினர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். இப்போ சைன் வைக்காத 8 பேரில் கூட பலருக்கு சைன் வைக்க விருப்பம். சைன் வைக்க விருப்பினா கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும்ன்றது உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் கட்சி தலைமையின் தலையீடு இல்லாட்டி இவர் தவிசாளராக வந்திருக்க மாட்டார். நிச்சயமான உண்மை. ஏனென்று கேட்டால் இதில் ஒரு தடவை நல்ல ஒரு தடவை ஆளுமையாக செய்யக்கூடிய ஒரு ஆளுமை அவர்கிட்டையும் இருக்குது. நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆளுமை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மாளுமையும் இருக்குது. ஆகையால் அவரிடத்துல போய் ஒரு கட்சி திணிக்கப்பட்டவனாலாம் 14 வாக்களோட 35 பேர் இருக்கிற இடத்துல 14 வாக்களோடு தான் அவர் தவிசாளராக வந்தார். அதே நேரத்தில் உதவிசாளருக்கு 16 வாக்கு கிடைச்சது. ஆனால் 18 வாக்கு கிடைச்சாதான் பெரும்பான்மையே இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் வந்தவருக்கு இந்த நான் நெடுவே சொல்கிறேன், எல்லா உறுப்பினர்களும் வந்திருக்காரு. அவர்கள் போகும்போது ஊரில் அவர் அந்த விடயம் இந்த விடயம் செய்யலைன்னு சொன்னால் அவர்களே நாளைக்கு ஒரு உறுப்பினர் யாராவது கருத்தில் கொள்ளுகிறோமா? இல்லை தானே. எல்லாருக்குமே பங்குன்றது சகலருக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. அதை செய்கிற விடயம் இல்லை, முழுமையாக தான் செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொறுப்பு. இப்போ தொழில்நுட்ப குழு இருக்குது, சுற்றாடல் குழு இருக்குது. இந்த குழுக்கள் இடத்துல அந்தந்த வேலையை பார்க்க சொல்லி சொன்னார். ஊழல் இல்லை என்று சொன்னார். நான் வடிவாக சொல்கிறேன், எந்த சபையிலேயா இருந்தாலும் ஊழல் இல்லை என்று சொன்னால் அந்தந்த குழு இடத்துல இந்தந்த விடயத்தை செய்யுங்க. சுற்றாடல் குழுவில் வேறு விடயத்தை இதை பேர என்ன தேவைன்னு சொன்னால் எங்கள் இடத்துல கலைவாதல் பிரச்சனை முழுமையாக சீரடை. சரியோ? அப்படி இல்லாமல் எல்லாமே நான் தான் செய்யணும், எல்லாமே நீ ஏன் செய்யணும், உனக்கு லாபம் இல்லாமல் எல்லாமே நீ ஏன் செய்யணும் இப்படிங்க. இப்போ நீங்கள் உண்மையாக 3 முறை தவிசாளராக இருந்திருப்பார். நான் உண்மையாக 3 முறை தவிசாளராக இருந்திருந்தேன். இந்த உறுப்பினர்கள் அனைவருமே வேறு மாநிலத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கும் கொண்டு போயிருக்கணும். ஏனென்றால் நீங்கள் இந்த எங்கிட்ட பாலராஜன்னிய இதில் சொல்கிறோம், பாலராஜன்னிய பெருமையாக சொல்கிறவங்கள இந்த பெருமையான படியம் என்னென்னு கேட்டால் இந்த அணுகுமுறை. சரியோ? அந்த அணுகுமுறையால் தான் அந்த எப்போவுமே எல்லா கீழ்மட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே அங்கீகரிக்கிறது காரணம் அந்த அணுகுமுறை. அந்த அணுகுமுறைன்றது இவரிடத்துல துப்புரவாக இல்லை, வெள்ளச்சல்லிக்கு இல்லை. இப்போ உறுப்பினர்களுடைய என்றாலும் சரி, யாருடைய என்றாலும் சரி, வெள்ளச்சல்லிக்கு இல்லை. நான் கேட்குற விடயம் என்னென்று கேட்டால் இது இப்போ நீங்கள் பாருங்கள், சாவச்சேரி நகர சபையில் ஒரு சின்ன விடயம், இப்போ சின்ன விடயம் அது பெரிய விடயமாக இருக்கட்டும். ஆனால் அவருக்கு நடந்த விடயத்துக்கும் இதில் நடந்த விடயத்துக்கும் எவ்வளோ பாரதூரமான விடயம் சொல்லுங்க. ஒரு விடயம் இல்லை, கட்டிட விடயம், இந்த மண் கொட்டப்பட்ட விடயம். ஆனால் இதுக்கு முதலும் இவருக்கு முந்தின சபையிலையுமே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கப்பட்டு கிடப்பிலோட கால்நர்கள் விடாது. சரியோ? ஆகையால் அதுகளை எல்லாமே மூடி மறைக்கப்படுகிறதா இந்த விஷயம். மற்ற நீங்கள் யாரை எல்லா தீர்மானங்கள்னு சொன்னீங்க. நான் கேட்குறேன்டா, இன்றைக்கு நீதிமன்றம் சரியாக செயற்படுதுன்ற நான் பெரும்பாலும் நம்புகிறேன். சரியோ? மற்றவை எனக்கு நம்பிக்கை இருக்குது.
விகாராதிபதிகிட்ட உறுதிகள் ஆவணங்கள் எதுவும் இல்லை. சட்டவிரோதமான கட்டடம் என்று வழக்கு போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. பவானி வீதி விடுவோங்கன்னு சொல்லி போலீசார் போய் வழக்கு போடணும். ஒன்றுமே இல்லாத போலீசார் வழக்கு போடுவதும் எங்கள்கிட்ட சட்டவிரோதமான கட்டடம் என்று கட்டி இருக்கிறத ஏன் வழக்கு நாங்கள் போட இயலாது? இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனை அடியோடு தீர்ந்துருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் சட்டவிரோதமான கட்டணம் சின்ன கட்டிட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ தெரியாது. கடைசியில் இறுதி நேரத்திலாம் பிக்கு உனக்கு காட்டுறாரோ தெரியாது. சட்டவிரோதமாக இது என்ன சட்டவிரோத கட்டடம், இங்கே என்ன கிடாக்கு கட்டிட அனுமதி ரெண்டு கேட்டால் என்ன செய்கிறேன்? அதைக்காண்டு தான் கட்டிட என்ன வியாரைக்கு வழக்கு போட இல்லையோ தெரியாது. நீங்கள் பாருங்க, போலீஸார் இப்போ முழுமையாக ஒரு காணியை பிடிச்சு வச்சுக்கொண்டு ஒரு என்ன குற்றவாளிக்கு போலீஸார் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு சரியா? அப்போ போலீஸார் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தா இவர் தீர்மானம் எடுத்த காலத்தில் இருந்து அங்கே அந்த அமைச்சு அறிவிச்சிருக்கு, இந்த அமைச்சு அறிவிச்சிருக்கு என்று சொல்லி காலத்தை கடத்தி இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ இது என்ன காரணம்? வழக்கை நீங்கள் தொடுத்தால் இது இப்போ உண்மையாக சட்டத்திரணி வரிசையில் நான் சுமத்திரனை பெரிய அளவில் நேசிக்கிறார் என்ற புலமை வாய்ந்த சட்டப்புலமை வாய்ந்த ஒரு ஆள். அவர் சொல்லிடுறார், நான் இந்த வழக்கை நீங்கள் கேட்டால் நான் வழக்கு ஆடுவேன்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் சொல்லுங்க. அப்போ எங்கள்கிட்ட பக்கத்தில் பிழை இருக்கா? பிழை இருந்தால் தான் நாங்கள் இதை பயப்படணும். அப்போ மக்களும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மக்களுக்கும் இன்னும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. இப்போ போத வசதி முந்தைய ஒரு காலத்தில் போத வசதி விற்றவன் யார் விற்றோம் என்ன விற்றவனு காசு கொடுக்குறவனே பிரதம விருந்தினன் சிறப்பு விருந்தினன் கூப்பிடுற காலமாக போன கதை தான் இந்த கதையும் போயிருக்கு. ஆகையால் நாங்கள் ஒற்றுமையை பலப்படுத்தி கொண்டு மக்கள் இந்த இடத்துக்கும் போக பயப்படுவாங்க. நீங்களே படிவாக பாருங்க. இந்த இடத்துல நாங்களே ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டால் எங்களுக்கும் வழக்கு தொடுக்கப்படலாம். விளங்குச்சு? எங்களுக்கும் வழக்கு தொடுக்கப்படலாம். சின்ன நாளைக்கு என்ன சாவைச்சேரி வவுனியா நகர சேவைக்கு அடுத்த வழிவடக்கு பிரேய சேவையில் பிரவாரணம் தெரியா சரியோ? இந்த தையிட்டு விகாரை விடயம் தொடர்பில் பல விடயங்களை நீங்களும் கடந்த காலங்களில் பேசியிருக்கின்றீர்கள். எங்களுடைய ஊடகத்தில் கூட ஒரு 7 மாதத்துக்கு முன்னராக வந்து அன்றைய நிலைமையில் இருந்த அந்த சிக்கல் நிலைமைகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது அந்த விடயம் எந்த அளவில் இருக்கின்றது? ஏனென்றால் நாங்கள் பெருமளவில் நாங்கள் என்று சொல்வது வழிவடக்கு மக்கள், முக்கியமாக காணி உரிமையாளர்கள் எல்லாம் பெருமளவில் நாங்கள் ஆளுங்கட்சியை வர முதல் இவர்கள் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி ஆளுங்கட்சியாக வர முதல் நிறைய வாக்குறுதிகளெல்லாம் தந்திருந்தார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நெருங்குகின்றது ஜனாதிபதியாக பதவியேற்று 2 வருடங்கள். ஜனாதிபதி தேர்தலின் போது சரி, பாராளுமன்ற தேர்தலின் போது சரி, அது சார்ந்த பிரதிநிதிகள் அக்கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் எல்லாம் வந்து நிறையவே வாக்குறுதிகளை தந்திருந்தார்கள். இப்பொழுது 2 வருடங்கள் ஆகின்றது. இந்த காணி பிரச்சனை எந்த அளவில் இருக்கின்றது? இப்பொழுது தொடக்கத்தில் எப்படி இருந்ததோ அதே ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனால் இப்போ இதில் ஒன்று இப்போ போனது இதுலேயும் தவிசாளர் நான் அவர் போன முறை விட்ட ஒத்துக்கொண்ட சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். 2 தடவை காணி அளவீட்டுக்கு வந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. அதில் முதலாம் தடவை இப்போ விகாராதிபதி குழப்பினவர், அடுத்த தடவை நாங்கள் குழப்பினாங்க. நாங்கள் குழப்பினது வந்து எங்களை தெளிவூட்டல் இல்லாமல் ஒரு உறுதிப்பாடு தராதால நாங்கள் குழப்பினாங்க. அந்த விஷயத்தை தவிசாளர் வந்து நேற்று சபையிலையும் சொல்லியிருந்தார், உங்கள்கிட்ட இதுலேயும் சொல்லியிருந்தார். ஏனெண்டா தன் அழகாக விட்டது அந்த நேரம் வந்து அளவுங்கோ நான் பொறுப்பு பண்ணிக்கிறேன். நாங்கள் கேட்டது டிஎஸ்என் ரிலேட்டடில் தர சொல்லி பொறுப்பு தர சொல்லி தவிசாளர் வந்து நிற்கிறார். தான் இது வந்து தனக்குள்ள இருக்கிற தண்ட ஆளுகைக்கு உட்பட்ட லேண்ட். அப்போ நான் வந்து இதில் சைன் வச்சு தரேன், நீங்கள் அளக்கப்படும். நாங்கள் சொன்னது பவானி விதி அளவுங்கோ, அதை இதே அவர் சொல்லியிருந்தேன். பவானி விதி அளவுங்கோ அளந்து அதில் ஒரு சாத்தியக்கூறுகள் விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அது பிறகு நான் காணியை அளக்கிற சம்மதிக்கிறேன். இன்றைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கேன், நேற்று உங்களோட அறிக்கையிலையும் நேற்று எங்கள்கிட்ட இதுலேயும் சொல்லியிருக்கார், அதேமாதிரி உங்களோட நிறுவனங்களையும் சொல்லியிருக்கிறார். அது வந்து அந்த அளக்கம் விட்டதுன்னு எல்லாம் அது ஒரு ஏமாற்று இதாக நான் இப்போ உணர்றேன்னு சொல்லி. ஆனால் அதே அன்று வந்து இப்போ இன்றைக்கு இது எல்லாமே அரசியல்னு சொல்லி சொன்ன தவிசாளர் வந்து அன்றைக்கு நாங்கள் அவ்வளோ மெனமுடைஞ்சு நாங்கள் அந்த அளவீடு நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு தீர்வு வரையில் என்று நாங்கள் மெனமுடைஞ்சு நிற்கல வெளியில் அவன் சொல்லி போட்டு போகிறேன். நம்ம இப்போ நாங்கள் கேட்குறது பொதுமக்களை காணி உரிமையாளர் நாங்கள் கேட்குறோம். வந்து அதில் சொல்லி போட்டு போகிற உடனே அந்த வீடியோ வருது. இது வந்து ஒரு சைக்கிள் கட்சி வந்து சைக்கிள் கோஷ்டி வந்து இதை குழப்பினதால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காணியை வந்து ஒரு அரிய சந்தர்ப்பத்தை தான் நழுவப்பட்டுட்டார்கள். அப்போ இதை எல்லாத்தையுமே அரசியலாக்குனா நாங்கள் எங்கே போகிறோம்? எல்லாத்தையும் அரசியல்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறதா யார்கிட்ட போகிறது?
அப்போ உண்மையில் கட்சியில் குழப்புகின்றதா அல்லது மக்களுக்காக நீங்கள் பொதுமான அல்லது தவிசாளர் சொல்வதுதான் உண்மையா? இல்லை, பொதுமான காணி உரிமையாளராக சொன்னால் அண்டை குழப்பினது வந்து எங்களுக்கு சாதகமான முடிவை தான் தந்திருக்கு. இரண்டு அளக்கப்பட்டிருந்த வேண்டாம் காணி இதுக்கே ஒரு பிரேச வேண்ட ஆளுகைக்கு உட்பட்ட பாதையே 3 தவணை இல்லை கௌரவ உறுப்பினர் சொல்லியிருந்த சட்டத்தில் நம்பிக்கை இருக்கண்டு. அது வந்து ஒரு இக்கட்ட நிலையெல்லாம் அந்த தீர்வை கொடுத்துருக்கிறேன். ஒரு 3 தவணை போட்டு 3வது தவணையெல்லாம் அது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கொடுப்பட்டிருக்கு. இதே இது வந்து எங்கள்கிட்ட குறுகிய ஒரு 20 குடும்பத்தை சேர்ந்த ஆக்களுக்கு தான் இந்த காணி இருக்குது. அதுலேயும் வந்து வயோதிபர்கள் வெளிநாட்டில் 2-3 இருக்கிறோம். இதை காணியை வந்து அவங்களோட நோக்கம் வேண்டாம் பிரித்து எடுத்து போட்டு தனியாக கையாளுறதா நான் வேண்டிய நோக்கமாக இருந்திருக்கு என்று தான் எங்களோட சந்தேகம். மற்றது வந்து அவை அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து அன்றைக்கு நீங்கள் காணியை அளவுங்க மிச்சம் கொடுக்குறது வந்து தங்கண்ட முடிவுன்ற மாதிரி தான் நான் வேண்டியது. அப்போ நாங்கள் அளந்திருந்தோம்டா காணி பறிவு போயிருக்கோம்ன்றது 100% நாங்கள் நம்புகிறோம். அன்றைக்கு குழம்ப வச்சது எங்களுக்கு அட்வைஸ் வந்த அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று எதிர்பார்க்குறீங்க? இது தொடர்பு உங்களுக்கான தீர்வு என்றால் இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இந்த விகாரை சம்பந்தமாக சாதாரணமாக பேசுவது கூட தென்னிலங்கையில் வேறு விதமாக அர்த்தப்படுத்தப்படுகின்றது அல்லது பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. எனவே இது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய விடயம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிகபட்சமாக என்ன தீர்வை எதிர்பார்க்கின்றீர்கள்? இப்போ கடந்த ஒரு நீங்கள் ஊடகவியலாளராக போனீங்க ஒரு 3 கிழமைக்கு 4 கிழமைக்கு முன்னுக்கு பௌத்த சாசன அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தது. ஆனால் யாருக்குமே தெரியாது தைட்டி வேறைக்கும் போயிருக்கிறேன், கள விஜயம் மேற்கொண்டிருக்கிறேன். அங்கே தான் வேறோட உரையாடி போட்டு இப்போ இந்த கச்சேரியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் யாரோ ஊடகவியலாளர் கேட்டதுக்கு வந்து தைட்டி வேறைப்படி கேட்டதுக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சது. போன அளவீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடந்துட்டுது. அதை சரி செய்து கொண்டு 2 கிழமையில் வந்து தீர்வு கொடுக்குறோம்னு சொல்லி போட்டு மேலதிகமாக அதில் சொன்ன விஷயம் வந்து விகாரைக்கும் மக்களின் காணி மக்களுக்கு இதில் எல்லாமே ஒரு குழப்ப கதை தான் இதில் கதைக்கிறேன். விகாரக்காணி என்றால் உங்களுக்கு எல்லாருமே நாங்கள் கனதரம் சொல்லிட்டேன். விகாரக்குரிய காணி வந்து வெளியில் இருக்குது. அது நயனாதேவி விகாராதிபதி என்ற பேரில் இருக்குது. அவரும் அதை ஒத்துக்கொண்டு அவரும் கள விஜயம் மேற்கொண்டு அது ஊடகங்களில் வந்தது. அந்த விகாரக்குரிய காணி விகாரை கண்டா அந்த காணி வெளியிலான் இருக்குது. யாருமே படிக்கல. மக்கள்கிட்ட காணின்றா தற்போது பிடிபட்டிருக்கிற காணி இந்த கட்டிடம் கட்டப்பட்ட காணியெல்லாம் மக்கள்கிட்ட காணி. அவை எதை சொல்ல வரணுமன்ற தீர்வு அவைக்கே தெரியல. வேற கட்டப்பட்ட கட்டிடம் உடைக்கலான்னு சொல்லிடணும். மற்ற மக்கள்கிட்ட காணி மக்களுக்குன்னு சொல்லிடணும். அளந்து போட்டு விட போகிறோன்னு சொல்லிடணும். இப்போ சரியான தகவலை எடுத்து என்ன தீர்வுன்றதை அவை தான் முன்வைக்கணும். இப்போ நாங்கள் முன்வைக்கல. நாங்கள் கேட்குறோம் என்னென்னா எங்களுக்கு அந்த இடத்துல காணி வேணுமெண்ட். ஆனால் நயனாதிபதிக்கு வந்து நயனாதிபதி வேறாதிபதி வந்து வேற ஒரு தீர்வை வச்சிருந்தவர். தனக்கு இப்போ தன் பேரில் அந்த காணி வெற்ற காணி இருக்குது. விகாரைக்குரிய காணி விகாரைக்கு தேவையான காணி வந்து இப்போ 150 வரப்பு காணியும் தேவையில்லை. விகாரைக்குரிய காணியும் ஒரு 4-5 வரப்பு காணியில் தேவை. ஆனால் எனக்கு வந்து 20 வரப்பு காணி அதில் இருக்குது. தன் பேருக்கு இந்த விகாரையை மாற்றினா இல்லாட்டி தனக்கு கீழே இந்த விகாரையை கொண்டு வந்தால் தான் வந்து மக்களுக்கு 1-2 நாட்களில் வந்து தீர்வு கொடுப்பேன். விகாரைக்குரிய காணியை சுருக்கி கொண்டு மிச்ச காணி தேவையில்லாத காணி அந்த வைக்கப்பட்ட அரச மரம் கூட அகற்றுறதுக்கு தான் தயாராக இருக்கிறேன். விகார இந்த ஸ்தூபி மட்டும்தான் அகற்றினா தென்னிலங்கையில் பிரச்சனை வரும். அதை கூட அகற்றணும். ஆனால் அகற்றினா ஒரு பிரச்சனை வரும். அதால் அதை அகற்றாமல் அந்த இடத்த மட்டும் சுருக்கி கொண்டு மிச்ச இடம் சகலதையும் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த காணி அளந்து கொண்டு போய்க்கலாம். அந்த காணி ஆற்ற காணிகள் அந்த ஸ்தூபி வருதோ அவருக்குரிய காணியை மாற்று காணியை நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ இந்த தீர்வு திட்டங்களை வந்து அவை தான் முன்வைக்கும். இப்போ இனி அவருக்கு விகாரை கொடுத்த உறுதி வந்து வெளியாக இருக்குது. அதை மாற்றுறதுக்கு அரசாங்கம் பௌத்த சாசனத்துக்கு அதோட சம்மந்தப்பட்ட பௌத்த அமைப்போடு சம்மந்தப்பட்ட காணியை மக்களுக்கு மாற்றலாமா இல்லையான்றதை அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். அரசாங்கம் முடிவெடுக்கும். மற்றது இப்போ விகாரைக்குரிய காணி சரி நீங்கள் காட்டிட்டீங்களா அதில் எவ்வளோ காணி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்ற ஒரு முடிவை மக்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். ஒன்றுமே இல்லாமல் விகாரக்காணி விகாரைக்கு மக்களோட காணி மக்களுக்குன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது அரசாங்கம் நினைத்தால் இதை சுமூகமாக முடிக்கலாம். ஆனால் இழுத்தடிக்கின்றார்கள் என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. மற்றது இப்போ இது வந்து பீடத்துக்கு பீடம் உள்ள ஒரு பிரச்சனையாகவும் அந்த போட்டியாகவும் தான் இதை கருதணும். அதான் உண்மை. அவர்களையும் வந்து சாதிய ரீதியாகவோ இல்லாட்டி மேல்மட்ட சிங்களவர் கரையோர சிங்களவர்னு சொல்லி அவைகளையும் ஒரு பாகுபாடு இருக்குது. அந்த விஷயம் தான் இதில் புரியோடி போயிருக்கு. இப்போ இந்த விகாராதிபதி சார்ந்தாக்கள் வந்து அதை வந்து அந்த பொறுப்பை வந்து நயனாதிபதி விகாராதிபதிகிட்ட கொடுக்குறதுக்கு அவைக்குள்ள உள்ள ஈகோ பிரச்சனையால் அவை கொடுக்கணும். அப்போ இது உரிய முறையில் மற்றது எல்லாருமே இதில் தவிசார கூட முன்னு சொல்லி இதில் ஒரு குழு அமைச்சது உண்மை. அந்த குழுவில் வந்து அங்கத்துவம் வகிக்கிறதுக்கு எங்களை கூப்பிட்டோம். காணி உரிமையாளரும் கூப்பிட்டுருக்கோம். அதில் காணி உரிமையாளர் கூப்பிடாமல் தோல்பொருள் திணைக்களத்தை கூப்பிட்டுருக்கணும். காணி நிலையாளர் திணைக்களத்தை கூப்பிட்டுருக்கணும். அந்த சட்டவிரோதமாக விகாரையில் குடிக்கொண்டிருக்கிற பிக்குவை கூப்பிட்டுருக்கணும். அதே நேரத்தில் அந்த எங்களை மக்கள் சார்பாக நிற்கிறதும் அந்த உறுதி வந்து அவற்றை பேரில் வச்சு கொண்டிருக்கிற நயனாதிபதி விகாராதிபதி கூப்பிடல. பொதுமக்கள் அவ்வளோ பேரும் காணியை சமர்ப்பிச்சிருக்கணும். அதை கச்சேரியிலிருந்து அமைச்சிலிருந்து எல்லாருமே உறுதிப்படுத்திருக்கணும் மக்களோட காணியன். அப்போ மக்களோட பிரதிநிதியாக யாரையுமே கூப்பிடல. அப்படி இருக்கும்பொழுது அப்படி தீர்வை நாங்கள் அவற்றிலிருந்து எதிர்பார்க்குறோம். மற்ற எங்களோட பிரதிநிதியாக வந்து
தாங்கள் போகிறோம்னு சொல்லி மாவட்ட செயலரும் சொல்லினோம், பிரதேச செயலரும் சொல்லினோம். அது வந்து அங்கே மீட்டிங்கில் என்ன நடந்தன்ற ஒரு தகவலும் எங்களுக்கு இல்லை. திடீரெண்டு வேறு அளக்க ஒரு முதல் அளக்கைகளை ஒரு 2 நாள் தவணையில் சொல்லிச்சினோம், 3ஆம் நாள் அளக்க போகிறோம் பாங்கோடு சொல்லிச்சினோம். அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் குழம்பிட்டுது. இப்போ இந்த அடுத்த தவணையும் வந்து இன்னும் ஒரு அந்த குழம்புனவன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மாத 2 மாத தவணையில் வந்து திருப்பி அழகணும்னு சொல்லி அப்படி சொல்லி திருப்பி ஒரு 2 கிழமையிலே வந்து திருப்பி அழக கூப்பிடுச்சினோம். அதுலேயும் வந்து நாங்கள் கேட்டது, நாங்கள் கொடுத்த கடிதத்துக்கு சரியான பதில் சொல்லல. 1971 மெப்பை கொண்டுறினோம். அப்போ என்ன அவைக்கே தெரியல. நாங்கள் அந்த வந்து நிற்கிற ஜிஏட்டை வந்து கேட்குறோம், அந்த மெப் கொண்டு வச்சு தான் அழக போகிறீங்களாம் வேண்டாம், யார் சொன்ன மெப் கொண்டு இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் மெப்பை கொண்டு வாங்கணும், கொழும்புலேருந்து வந்த சேவை டிபார்ட்மெண்ட் தான் அந்த மெப் எடுத்து காட்டினோம். அப்போ அதில் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து விகாரைன்றது காட்டுது. அப்போ இந்த விகாரையை வந்து நீங்கள் கூகுளில் வந்து காட்டிங்களோண்டோ அவர் அதுக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை அந்த நேரம் அந்த கூகுளத்தில் இருக்கிற விகாரையை காட்டியிருந்தால் அது சரியான பாதையை கொண்டே காட்டியிருக்கும் அந்த பழைய இடத்து. ஆனால் காட்ட விடையில் எங்கள்கிட்ட அரசாங்க உத்தியோகத்தர் அப்படியான முரண்பாடுகள் ஊடகவியலாளர் உள்ளுக்க விடையில்லை அந்த அளக்கிற நேரம். அப்போ அப்படியான பிரச்சனைகள்லாம் உள்ளுக்க நடந்தது. அப்போ இப்படியான பிரச்சனை வச்சுக்கொண்டு தீர்வு எதிர்பார்க்குறோம்ன்றது எவ்வளோத்துக்கு போகுதுன்றது எங்களுக்கு விளங்குது. மக்களின் காணிகள் மக்களுக்கு என்பது தையிட்டு விகாரை காணி விடயத்தில் மட்டுமில்லை, பொதுவாகவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்பதாக பரவலாக சொல்லப்பட்ட செய்திதான். அண்மைய செய்தியாக கூட ஜனாதிபதி மீண்டும் பாராளுமன்ற கட்ட தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த காணி விடயத்தை பற்றி கருத்திருக்கார். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் வைத்திருந்த முகாம்கள் உள்ள காணிகளை உரியவர்களின் கையளிப்பது, அது மட்டுமில்லாமல் பொது இடங்களில் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களில் மக்கள் குடியிருந்தால் அவர்களையும் அகற்றிவிட்டு அந்த உரியவர்களுக்கு அந்த காணிகளை வழங்குவது என்பதைத்தான் இப்பொழுதும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் மறுபக்கம் வெளிவடக்கில் கணிசமான காணிகள் இன்னமும் விடுவிக்கப்பட இருக்கின்றது. முக்கியமாக காணி உரிமைக்காக தையிட்டி, மயிலிட்டி, பலாலி போன்ற பகுதிகளில் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராட்டம் முன்னெடுப்பு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளையும் அடக்குவதற்கான அந்த கைங்கரியங்கள்லாம் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. அண்மையில் கூட கடந்த வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் விசாரணைக்காகவும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த இங்கு ஒரு விதமான ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே நேரத்தில் மத்தியிலிருந்து அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி தெரிவிக்கும் கருத்துக்களோ வேறு விதமாக இருக்கின்றது. அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன பிரபாகரன்? இல்லை, தையிட்டி வியாரையிலேருந்து மற்ற வியாரைக்கு விடயத்துக்கு வாரணும். என்னென்னு கேட்டால் தையிட்டி வியாரை விட பலி சிம்பிளாக தீர்க்கக்கூடிய ஒரு விடயம். எப்படி என்று கேட்டால், இப்போ வியாராதிபதி சொல்கிறபடியும் சாத்தியமற்ற விடயம், ஏனென்றால் மாற்றி கொடுக்குறன்றபடியும் சாத்தியமற்ற விடயம். ஆனால் அதே நேரத்தில் மக்களின் காணிகளை முழுமையாக அளந்து எல்லப்படுத்தும் கொண்டு விட்டுட்டு தங்களுடைய விகாரைக்குரிய காணி யார்கிட்ட இருக்கும் அந்த காணியை அவர்களிடமிருந்து விலைக்கு கூறி பெற்றுக்கொள்ள வேண்டியது தான். பெற்றுக்கொள்வது ஈஸியான விடயம், அது தவிர்க்க முடியாதுன்னு. விகாரை இடிப்பது என்பது உண்மையாக இப்போ நாங்கள் பேப்பரில் போட்டோ இதை போட்டோ இந்த 1,92,00,000 ஜனத்துக்கும் விளங்கப்படுத்துறது மிக கரைச்சலான முடியும். ஆனால் அதை இல்லப்படுத்த விட்டுட்டு குறுகிய காணி காணும். நீங்கள் திருவண்ணாமலையில் 1.5 பிறப்பு காணிக்குள்ள சில வைக்க போய் பிரச்சனை நடந்தது. உங்களுக்கு 150 பிறப்பு தேவை இல்லை தானே? ஆகையால் இது திட்டமிட்ட எங்களுடைய காணிகளை அடக்கி ஆளுவதற்கு தான் சிங்கள தேசம் நினைத்து கொண்டிருக்கு. நீங்கள் பலாலி விஸ்தரிப்புன்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் பலாலிக்கு ஏற்கனவே 85ஆம் ஆண்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிகள், மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிகள், அது போதுமான அளவு காணிகள். அதுக்கு பிறகு பிடிக்கப்பட்ட காணி அவ்வளோத்தையும் விடலை. இப்போ இந்த அரசாங்கம் இப்போ எங்களை நம்பவில்லை என்றால், ஒரு கணவன் மனைவியை நம்பவில்லை, மனைவி கணவனை நம்பவில்லை என்றால் விவாகரத்து தான் சிறந்த வழி. ஆகியால் என்ன செய்யணும் என்று கேட்டால், நீங்கள் எங்களை நம்புங்கள், இல்லை எங்களை பிடிச்சி விடுங்க. ஆகியால் இப்போ விமான நிலையத்தில் இப்போ கூட அமெரிக்கன் விமானம் வந்து இறங்கி போனது. உங்களுக்கு அவ்வளவு காணி தேவையில்லை. நீங்கள் இப்போ 40 வருஷத்துக்கு முன்னம் இந்த போராட்டம் ஏன் ஆரம்பிச்சேன்னு பார்த்தால் இந்த அடக்குமுறை தான் இந்த இதுக்கான காரணம். அப்போ இப்போ நீங்கள்லாம் இந்த காரணத்தை வேண்டி காட்டியும் இன்னும் திருந்தவில்லை என்ற ஒரு நிலவரத்தில் இருக்கிறீங்க. இதுக்கு தீர்வு காண நினைச்சால் நிச்சயமாக தீர்வு காணலாம். நீங்கள் அடுத்த இப்போ வந்திருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இருக்கட்டும், இனி வர போகிற இன்னொரு அரசாங்கமாக இருக்கட்டும், அடுத்த 5 வருஷ தேர்தல் இலக்கத்தான் பார்க்குறீங்க.
ஆனால் இந்த நாட்டை முன்னேற்ற வழி என்ன? முதல் இங்கே மக்கள் இந்த இன ஒற்றுமையை கொண்டு வர அது தொடர்பில் தவிசாளர் விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஒரு பாதை விடுவிக்கப்பட்டது, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக ஒரு பாதை விடுவிக்கப்பட்டது, இன்னும் ஒரு தேர்தல் வந்தால் தான் பள்ளி வடக்கில் இன்னும் ஒரு பாதை விடுவிக்கப்படுமோ என்கின்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார். அதை நம்பி மக்கள் வாக்களிக்கிறது மக்கள் முட்டாள்தனம். என்ன நீங்கள் சொன்ன கருத்தை ஒட்டியதான் அந்த அதான் சொல்கிறேன். இப்போ யார் வந்தாலும் உதவியில் இப்போ அடுத்த 5 வருஷத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ 1,92,00,000 சிங்கள மக்களை தாங்கள் சந்தோஷப்படுத்துகிற விடயமாக இந்த காணிகள் விடுவிச்சா இவர் விட்டுட்டார் அவர் விட்டுட்டாருன்ற ஒரு பிரச்சனை பெருமன்ற ரீதியாக வச்சு கொடுங்க. இந்த நாட்டை நான் வந்து 5 வருஷத்தில் இந்த நாட்டை இப்படி கொண்டு வந்துட்டேன்ன்ற ஒரு நிலவரத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஜனாதிபதியும் வர்றதாக இல்லை. அதே நேரத்தில் இப்போ எங்களுடைய ஆக்களும் இப்போ இந்த ஊடகங்கள் கூட இப்போ இங்கே இருக்கிற ஊடகங்கள் கூட சிங்கள மொழியாக்கங்கள் செய்து இந்த இதுகளை பிரச்சரிக்கவும். இது இங்கேயே எங்கண்ட சுற்று வட்டத்துக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு சிறு விடயம்னு சொன்னால் இன்றைய ஒரு கோயிலில் நடந்த விடயத்தை பாரதூரமான விடயம் தான் அது பிரபலியமாக போகுது. அதில் ஒரு பெண் பிரச்சனை என்றால் அது இந்த யூடியூப் சேனல் இதெல்லாம் போகுது. ஆனால் எங்கண்ட இந்த மீடியா இது பொச்சண்டு போய் கிடக்கும். இதில் என்னவங்க 2 பேரும் வந்து என்னதுக்கு அரசியல் அடுத்தரம் வர்றதுக்காண்டி இருக்கிறாங்களோண்டு அப்படியே கிடக்கு. அப்படியான ஒரு நிலவரத்தை மாற்றி ஒரு எல்லோருமே இப்போ இளைஞர்கள்லாம் இதில் முக்கிய பங்கு எடுக்க வேணும். மாற்றம் கொண்டு வர வேண்டிய இளைஞர் தான். எனக்கு 55 வயது, இலங்கையின் ஆயுள் காலம் 67, எனக்கு 12 வருஷம் இருப்பது தெரியாது. அப்போ நான் இதில் முக்கிய தக்கி கதைச்சி கொண்டு போயிருந்தோன்னு இளைஞர்கள்லாம் அதற்கான முஸ்தீப்பை எடுக்க வேணும், நல்ல தீர்மானங்களை எடுக்க வேணும். அந்த தீர்மானங்கள் எடுத்தால் தான் நல்ல நடைமுறையில் வரும். மக்கள் ஏமாறுகிறாள் எப்படி சொல்லுங்க. வந்தோடனே 50 லட்சம் வீடு, ஆடு மாடு கோழி யானையும் தர்றேன்னு சொல்லுவாங்களே எலெக்ஷன் நேரம். கொண்டு கட்டி சாப்பாடு போடுவியோ போட மாட்டேன். அப்போ உனக்கு தெரியணும். அப்போ இப்போ இது இவன் தர முடியுமோ, நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குது என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் ஒன்றும் செய்யலை. சாரஜன், இந்த விடயம் உங்களோட கேட்பது பொருத்தமாக இருக்கும். மக்கள் போராட்டங்கள் அரசியல் மயப்படுத்தப்படுகின்றது சில இடங்களில். இன்னும் ஒரு விடயம் அரசியல் சாயம் பூசப்படுகின்றது. இரண்டும் இருக்கின்றது. இப்போ நீங்கள் கூட ஒரு காணி உரிமையாளர், உங்களுடைய நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த உறுப்பினராக இருக்கும்போது நீங்கள் முன்னெடுக்கப்படக்கூடிய போராட்டங்கள் அல்லது நீங்கள் பங்கு பெற்றும் போராட்டங்கள் எதிர்த்தரப்பினால் இலகுவாக ஒரு அரசியல் முத்திரை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சமகாலத்தில் நாங்கள் அவதானிக்கும் விடயம் என்னவெனில் பல போராட்டங்கள் ஒரு சாரார் ஒழுங்கமைக்கின்ற ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது அமைப்பு சார்ந்தோ சில தங்களுக்கான லாபங்களை முன்னிறுத்தி ஒழுங்கமைக்கின்றார்கள். இது குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை சொல்வது பல இடங்கள். அப்படி இருக்கும்போது என்னும் தரப்பு உண்மையை தெரிந்து கொண்டு அங்கு போகாமல் அல்லது இந்த அரசியல் கட்சி இந்த நோக்கத்துக்காக இதை செய்கின்றது நாங்கள் செல்லக்கூடாது, இந்த அமைப்பு இந்த நோக்கத்துக்காக செய்கின்றது நாங்கள் செல்லக்கூடாது என்று ஒரு மக்கள் பாரியளவில் வெற்றியளிக்க வேண்டிய அல்ல பாரியளவில் கவனத்தை பெற வேண்டிய பல மக்கள் போராட்டங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒதுக்கப்படுகின்றது. இது தொடர்பிலும் கூட கருத்து என்ன? இது தொடர்பில் இப்போ நாங்கள் இப்போ இது குறிப்பிட்ட வழிவடக்கு மட்டும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இப்போ எங்கள் தையிட்டியை வந்து சாயம் பூசிட்டாங்க. இது வந்து ஒரு அரசியல் போராட்டம்னு சொல்லி சாயம் பூசிட்டு இப்போ ஆரம்பித்த மயிலட்டி, பலாளி, மற்றது வசாவளான் இந்த போராட்டம் வந்து மக்கள் மயப்படுத்தப்பட போராட்டம் தானே. ஒரு அரசியல் கட்சியில் அதில் பங்கு பெற்றினோம். ஆனால் ஒழுங்கமைக்கிற இது தையிட்டியும் வந்து அப்படித்தான். ஆனால் வந்து அதில் வந்து தைட்டி வந்து இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா வழிவடக்கில் தையிட்டியில் வந்து ஒரு குறுகிய நிலம் தான் இன்னும் விடுவிக்கப்படாது. அது இந்த வேறு பிரச்சனையால் 8 ஏக்கர் காணிக்கில் 20 குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனை. அப்போ நாங்கள் 20 குடும்பத்திலையும் எல்லாம் வயது போனாக்கள் அவங்கள் எண்ணிக்கைகள் அதில் ஒரு கட்சி வந்து அதில் முன்னணி நிற்கிறபடியாக நாங்கள் அவங்களோட இணைஞ்சு போவோம். எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, நாங்கள் அதில் போகிறோம். இப்போ மற்ற வழிவடக்கில் பலாளி மயிலட்டியை வந்து 2000 ஏக்கர் காணி விட போகிறன்றைகள் அதில் இருக்கிற ஆக்கள் எண்ணிக்கை கூட மக்கள் வரி நம்ம அதில். ஆனால் அவைக்கும் வந்து ஒரு காலத்தில் ஒரு அரசியல் ஒரு அமைப்புன்ற உதவி வந்து கட்டாயம் தேவைப்படும். இப்போ நீங்கள் பலாளியில் பார்த்துருக்கீங்க, பலாளியில் வந்து 4 பேருக்கும் 5 பேருக்கு கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த மற்ற தரப்பாலை கட்டினா பறிக்கிறாங்க, வெயில் கணிக்கையில் தரப்பாலை கட்டினா பறிக்கிறாங்க, தண்ணி டேங்க் வச்சு எடுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு அமைப்பின்றையோ அரசியல் பலம் ஒன்று கட்டாயம் அவங்களும் தேவைப்படும். அதுக்கடையில் காணி விடுவிச்சா அந்த ஒரு அரசியலும் இல்லை, அரசியல் சாயம் இல்லை, அரசியல் முலாவும் பூச தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. மற்ற நீங்கள் கேட்டது மற்ற என்ன கேட்டீங்க?
இப்படி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற ரீதியில் உங்களுக்கு அப்படி ஒரு சாயம் பூசப்படுது. மற்றது பொதுவாக வெளியிடங்களில் இப்பொழுது செம்மணி அந்த விவகாரம் முக்கியமான ஒரு விவகாரம், காணாமல் போன விவகாரம் இப்போ வரைக்கும் காணாமல் போனதுக்கான மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. இவையெல்லாம் சில குழுக்களாக அல்லது சில கட்சிகள் சம்பந்தப்படுத்தி ஒரு பெரிய அளவில் வர வேண்டிய மக்கள் போராட்டங்கள் சுருக்கப்படுகின்றது. செம்மணியையும் நாங்கள் சொன்ன கட்சி என்ற அணியில் நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் செம்மணின்ற முதலாவது வழக்கை தாக்கல் செய்தது எங்கண்ட கட்சி உறுப்பினராக அதை போய் வழக்கில் தாக்கல் செய்து அது இப்போ இன்றைக்கு உலகம் பூரா பேசப்படுற ஒரு பேசப்பொருளாக மாறி இருக்கு. கட்சி சாயமன்றதில் சொல்லலாம். செம்மணி அந்த மக்களின் ஒரு அசண்டீனம். பொதுவாக நான் ஒரு போராட்டத்தை குறிப்பிடவில்லை, பொதுவாக பல இடங்களில் இடம்பெறுகின்ற போராட்டங்கள் குறுக்கப்படுகின்றது சில காரணங்களை முன்வைத்து. அரசியல் அப்படி தெரியாதுல சுருக்கிற அப்படி தாண்டு இல்லை. தையிட்டிக்கு நீங்கள் சரி உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கலாம். இப்போ தையிட்டியை ஒதுங்க, ஒரு வெளிவடக்கில் தையிட்டியை ஒதுக்கும். மற்ற 3 பேசும் அரசியல் சாயம் பூசப்படாத பிரச்சனைண்டா உங்களை வெளிவடக்கில் நீங்கள் அதிக அளவான வாக்கை பெற்று நீங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் வந்தீங்க. அதில் ஒரு அரசியல் சாயம் பூசப்படையில் தானே அந்த காணி மக்கள் இருக்கிற காணியை நீங்கள் விட்டு கொடுத்தா அதில் ஒரு அரசியல் பெறாது தானே. இப்போ நீங்கள் அரசியல் இதை ஒரு அரசியல் ஆக்குறீங்கன்னு சொல்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறாங்களான்னு அதை சொல்லிடுறேன். உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? ஏனென்றால் இல்லை இப்போ இந்த தையிட்டி விகாரையில் இந்த சைக்கிள் கட்சி போராடுது. உண்மையிலே அவர்கள் போராடாட்டி இந்த விகார பிரச்சனை வெளியில் உண்மையாக தெரியாது. இது ஒரு இராணுவம் வச்சிருந்த காணி அல்ல, இராணுவம் விடுவிச்சுட்டு அரசதிபர்கிட்ட கொடுத்துட்டு. ஆனால் அந்த காணிகளில் போய் ஒரு அத்துமீறி அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்த ஒரு பௌத்த துறவியும் அல்ல. சிறுபிள்ளையா நான் குடும்பில் இருக்க சிறுபிள்ளையாக இருந்து கூட துறவியாக வந்தவர்கள் வேறு அப்படியானவர் கூட இல்லை என்று நான் அறிஞ்சிருக்கேன். ஆகையால் அப்படியான ஒருத்தர் பலோக்காரமாக இராணுவத்தின் உதவியோடு அந்த இடத்துல கட்டுமானத்தை கட்டி ஒரு மக்களின் இடத்தை பிடிக்கிறேன்டா இவ்வளவு பாரிய ஒரு கேடுகட்ட வேலையாக இருக்கவும் நீங்கள். அதே நேரத்தில் நான் கயந்திரனை பார்த்துருக்கேன். இந்த மழையைக்கு இல்லை மழையைக்கு இல்லை அந்த இதுகளுக்கு இது நான் இருக்க மாட்டேனே. அப்படி இருந்து பாடப்படுற ஒரு நீங்கள் என்னென்றால் இந்த எத்தனை சீட் எடுக்கலாம் இது எடுக்கலாம் நீங்களும் வாங்க வந்துருங்க. எல்லாரும் வந்திருந்தால் மக்கள்கிட்ட பிரச்சனை தானே, மக்களுக்கு புரியும் தானே. ஆகையால் அந்த புரிதல் இல்லாமல் நாங்கள் சீட் எடுக்கணும். இன்றைக்கு மாநசபையை பாருங்க, மாநசபை வைக்கணும்ன்றே நந்தரப்படுறீங்க. இங்கே கொட்டுற குப்பை பிரச்சனை இந்த கட்டட பிரச்சனை இதுகள் ஒன்றும் பார்க்க ஒரு தரம் பாருகள் இல்லை. எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும். உங்களுக்கு சைலண்ட் அடித்த வாகனங்கள் வேணும் ஓடி திரிகிறதுக்கு. ஆனால் மக்கள்கிட்ட பிரச்சனை எத்தனை பிரச்சனை கிடக்கு. அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் பாருங்க பார்ப்போம். அதுகளை பார்க்குறதுக்கு ஒரு தரம் இல்லை. நீங்கள் சும்மா எங்கே போனாலும் யார் பூசுறது. தென்னிலங்கை கட்சி இது எந்த கட்சி சாயம் பூசிக்கொண்டிருக்கோம். எங்கெண்ட கட்சி ஒவ்வொரு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒவ்வொரு கட்சியும் தான் ஒவ்வொரு கட்சியை மாறி மாறி சாயம் பூசிக்கொண்டிருக்கு. வேறு ஒரு தரம் பூசை இல்லை. ஆகையால் மக்களும் ஒரு அசண்டை இனம் எப்படி என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டால் இன்றைக்கு மைனாரிட்டி பலாலி போராட்டம் நடக்குது. மைனாரிட்டி பலாலி போராட்டத்தில் உண்மையாக அவனுக்கு தேவைப்பட்டவன் போக மற்றவன் வீட்டில் அசண்டை இனமாக இருக்கிறார். எத்தனையோ ஆயிரம் பேர் அந்த காணிக்கு உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அசண்டை இனமாக இருக்கிறாங்க. எல்லாரும் போராடினா தான் அந்த இது வெற்றி பெறுமை ஒழிய தனியாக அந்த மக்கள் மட்டும் போராடி வேலை இல்லை. மற்ற எங்கிட்ட உயர் அதிகாரிகள் போய் பாருங்க. இப்போ கூட அந்த காணியல் இதுன்றதுக்கு வெற்றி பேப்பரில் சைன் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறார் எங்கிட்ட அரசு அதிகாரி. அவர் தமிழர். இப்போ அங்கே இருந்த ஒரு கமகையா இல்லை ரட்நாயகா அவரோட திரும்ப வந்திருக்கிறது யார் எங்கிட்ட அரசு அதிபர். என்ன பொறுத்த ஒரு மனிதனாக பிறந்த ஒரு குறுகிய காலம்தான் வாழ்றது. இந்த வாழ்கிற காலத்தில் நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் புள்ளியான வேலைன்னா இல்லை என்ன ரான்சரான கிடைக்கும். வேறு என்ன செய்யும்? உங்கள்கிட்ட கௌரவத்தை இழந்து மனிதநேயத்தை இழந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் இதன்ட்டுனா இனி அடுத்த ஆளுநராக போடலாமன்ட்டு எண்ணத்துக்கு வாரிகளோ அல்லது எண்ணத்துக்காண்டி மக்களை சுரண்டி இந்த வேலைகள் செய்கிறதுக்கு நிற்கிறீர்கள். நான் என்ன பொறுத்தவரை நெடுக எல்லாரும் கேட்குறேன்னு கேட்டால் ஆளுநர் ஒரு தடவை தமிழனா போடலை மனிதனா போடுங்கப்பா. ஒரு ஆளுநரை மனிதனா உள்ளவனை போடுங்க. ஒரு ஆளுநரை அது எந்த இனத்தவன்றது ஒரு மனிதனாக உள்ளவனை போட்டால் அவன் சுயமாக சிந்திச்சு வேலை செய்வான். நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு சின்ன குடியம் உங்களுக்கு நேரம் வரையில் எங்கள்கிட்ட ஒரு முன்பள்ளி இருந்தது. அப்போ வடக்கு மாகாண சபை இருந்தது.
வடக்கு மாநில கல்வி அமைச்சர்கள் வரையும் அந்த டீச்சர் சம்பளத்துக்கு போனது. அப்போ போன இடத்துல அந்த டீச்சர் சம்பளம் கடைசி வரையும் கொடுக்கடையில. ஆனால் ரெஜினல் கூறியன்றவருக்கு எங்கிட்ட லெட்டர் பேடில் ஒரு கடிதம் மட்டும்தான் போட்டோம். அந்த பிள்ளைன்ற ஒட்டுமொத்த சம்பளமும் வந்தது. நல்ல மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆளுநராக வரலாம், அது இந்த இனமண்டு இல்லை, மனிதனாக இருக்கவர். அவர் இப்போ ஜனாதிபதி சொல்கிற ஒரு விடயத்தை நாங்கள் இதுதான் செய்யணும்னா பிள்ளையா செய்யணும்னா செய்கிறோம். அப்போ கிணத்துக்கு குதிக்க சொன்னால் அவர் தலைகளாக குதிச்சுடுவார். அப்படி டாக்காண்டு அப்படி ஒரு விடயம் இல்லை. மனிதனாக முதல் வாழ்கிறதுக்கு பழகி எந்த அதிகாரிகள் இருந்தாலும் இந்த விடயங்களில் உற்று நோக்கி இப்போ குழந்திருக்கிற குப்பையை கூட மனிதநேயமாக என்ன செய்யலாம், ஒரு இடத்துல இருந்து கலந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து கதைச்சாத்தான் இதுக்கு என்ன தீர்வு காணலாம்னு நான் நேற்றும் கூட்டத்தில் சொன்னேன். நேர் கொடுத்துருக்க கடிதம் என்னன்ட்டு உள்ளதை சொல்லும். இப்படி தான் அந்த டவர் ஒன்று பூட்டி 6 மாத காலமாக இருந்துட்டு பேருந்து கடைசியாக தான் கொடுத்தேன்னு சொன்ன இவர் இந்த தவிசாளர் கொஞ்சம் என்ன விடயமாண்டா உள்ளதை சொல்லு. இப்போ இதில் இருந்த கலந்து உறுப்பினர் இருக்கிறோம் தானே, கலந்து ஆலோசித்து இந்த விடயத்தை செய்வோம்னு சொல்லி. ஆனால் அவர் அதுக்கு இணங்கியே வரல. அவர் எல்லா கடிதமும் கொடுத்துருக்குறார். சரியோ, அங்கே பலிதற்கு பிரதிக்கு வேறு உரிய கடிதங்கள் கொடுத்தவனால்தான் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆகையால் மக்களின் பிரச்சனைக்கு எங்கள்கிட்ட மனிதநேயமற்ற 2009 பிறகு மனிதநேயமற்ற மனிதர்களாக மெல்ல மெல்லமாக 25, 50, 75 இப்போ 90க்கு வந்துட்டு. சரியோ, ஆகையால் இனி குதிரை இப்போ எங்கிட்ட வீட்டிலையும் நெடுக சொல்கிறேன் என்னட்டு கேட்டால் இதுக்கு போகாதீங்கோ. இதுவே நீ இப்போ 25 இருக்கிறவங்க திருத்துறான், 90க்கு வந்தவையே திருத்தேனுமோ திருத்தீரார். இதில் கொடுக்குறது அந்த நீங்கள் சொன்னீங்க அரசியல் சாயம் பூசுறான். நான் திருப்பி இந்த இப்போ போன முறை கொடுத்த அந்த பேட்டியிலே வர இப்போ தையடி பிரச்சனைக்கு அரசியல் சாயம் பூசுறது எதிர்த்தரப்பில் இருக்கிற இங்கண்ட தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற ஆட்சியை மிச்ச கட்சியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கீங்க. நான் சொன்ன குறிப்பிட்ட விஷயம் அந்த ஒரு அளவிட குழப்பி போட்டு போனது, சைக்கிள் கட்சி குழப்பிட்டோன்னா மக்கள் மயப்படுத்துகிற போராட்டம் மலங்கடிக்கப்படுது. அதே நேரத்தில் பௌர்ணமி போராட்டம் போடுறத நீங்கள் ஏரண்டு போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு தமிழ் தேசியம் அந்த கட்சி பின்னாடி இருக்கிறார்கள்லாம் போட்டு இப்படி இழிவுபடுத்தினா மக்களில் வர்ற எண்ணிக்கை குறைவடையும், மக்கள் சோர்வடைவார்கள். அதை பயன்படுத்தி தான் என்பிபி அரசாங்கம் இப்போ ஒற்றுமை இல்லாது, எங்களுக்கு ஒற்றுமை இல்லாது, ஒற்றுமை வர்றதுக்கு அவைக்கு சந்தர்ப்பம் இல்லை. சந்தர்ப்பம் கொடுத்து இதில் பௌத்தத்துக்கு முன்னுரிமைன்ற ஒரு கட்சி வாக்குறுதி கொடுத்த கட்சி இதில் நிற்காது. எங்களை மாதிரி போராடாது, பௌத்தத்துக்கு எதிராக போராடாது, இரவு அதில் நிற்காது. மற்றது பாராளுமன்றத்துலேயே எங்கேயோ எந்த இடங்களில் எந்த உயர்மட்டத்திலேயே பௌத்தத்துக்கு முன்னுரிமைன்றதை உறுதிப்படுத்தின கட்சிகள் இதில் நிற்காது. மாதிரி நாங்கள் முதலாவது போராட்டம் ஆரம்பிக்கல எல்லா கட்சியும் தான் இதில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அதை குழப்பி போட்டு எல்லா கட்சிகள் தமிழ் கட்சிகள், அரசியல் கட்சிகள், அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிகள் கூட அதில் இணைஞ்சு போராடணும். இன்றைக்கே அதை தனிமைப்படுத்தி நிற்குது. நாங்கள் வைக்கிற கோரிக்கைக்கு இணங்கி வரை இல்லாமல் நிற்கிறோம். இந்த பிரதேச சபையினுடைய அதிகாரங்களும் அதே நேரத்தில் பிரதேச சபைக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களும் உங்கள் சபைக்கு உட்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றதா? இப்போ இதில் நான் இது கூட நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம். வருமானத்தை தேடுற வழியில் சபைகள் மேற்கொள்வோம். இப்போ அதை நாங்கள் செலவினங்களை கட்டிடங்களை கட்டி போட்டு சந்தை எல்லா ஏரியாலையும் சந்தை மார்க்கெட்டுகளை கட்டி போட்டிருக்கோம். அந்த மார்க்கெட்டை இயங்குறதுக்கு எங்களை நிர்வாகம் விடுவதில்லை. மார்க்கெட்டில் டெண்டர் ஹோல்ட் பண்ணி மார்க்கெட்டில் அவன் வியாபாரத்தை நடத்தி கொண்டு கேட்கல. வழியில் நாங்கள் தீர்மானம் ரைட்டு 1 கிலோமீட்டருக்குள்ளே வழியில் தெருவோர கடைகள் மரக்கறி விற்கிறது எல்லாத்தையும் கொண்டு பண்ணணும், நிப்பாட்டணும்னு சொல்லி. ஆனால் மார்க்கெட்டு பக்கத்தில் சுத்த வேறு கடையில் நான் கூட மார்க்கெட்டுக்கு உள்ள மார்க்கெட்டு கண்டா வழியில் உள்ளே போய் வாங்க மாட்டேன். ரோட்டில் இருக்கிற கடையை தான் போய் வாங்கி போடுவோம். இதை முற்று முழுதாக அதில் தடை செய்து வருமானம் தர்ற வழியில் பார்க்குவோம். இப்போ வருமானம் தர்றக்கான வழிகள் இருக்குது. இந்த கழிவு மாமத்துவத்தில் அதில் கூட பசலை உற்பத்தி செய்து சபைகள் இங்கே யாழ்ப்பாணத்தில் கூட வடமாநிலத்தில் கூட சபைகள் பசலை உற்பத்திகளை செய்து அதிலேருந்து வருமானத்தை அடிக்கணும். இங்கே எங்கண்ட சபையில் தான் 2-3 சபையில் தான் இந்த குப்பையை கொண்டு அங்கே ஓட்டுறதும் அந்த குப்பையை கொண்டு இங்கே ஓட்டுறதும் அதை ஒரு ஆள் நெருப்பு வைக்கிறதும் ஒரு ஆள் அணைக்கிறதுமாக போய் கொண்டிருக்கு. வருமானம் தர்ற வழிகள் இருக்குது. அதை சபை அங்கத்தவர்கள், சபை உறுப்பினர்கள் அனைவரும் அதில் ஒன்றிணைஞ்சு பயணித்தா எங்கண்ட சபை உள்ளூராட்சி சபை உள்ளூர் எங்கண்ட உற்பத்தியில் எங்கண்ட வருமானங்களை கொண்டு இயங்குற சபை தான் உள்ளூராட்சி சபை. வெளி சபை தேசிய அரசாங்கத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அதை விட எங்கண்ட சபை வருமானம் விட்டக்கூடிய உல்லாச கடற்கரைகள் இருக்குது, காபர் இருக்குது, சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய சகல வசதிகளை வச்சுக்கணும். நாங்கள் இன்னும் அதை டெவலப் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகல. பட் அரசாங்கம் இது ஒத்துழைக்கணும், மக்கள்கிட்ட காணிய மக்கள் விடணும். ஒரு காலத்தில் மீன்பிடி 2ல் 1 பங்கு இலங்கையில் 3ல் 2 பங்கு இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறது. அதேமாதிரி மரக்கறிகள் கூட இங்கேருந்து ஏற்றுமதி செய்த வரலாறுகள் இருக்குது.
அரசாங்கம் நினச்சி கொண்டிருக்குது என்ன, இதை காணியை பிடிச்சி வச்சுட்டு பத்தே வளர்த்து வச்சு இருந்தால் எங்கண்ட பொருளாதாரம் வந்து அழிஞ்சு போகும், தமிழகம் அழிஞ்சு போய் நினச்சி கொண்டிருக்கணும் தெரியல. எங்கள்கிட்ட காணிகள் எல்லாத்தையும் அரசாங்கம் விட்டு தந்ததுண்டா மக்கள் வந்து அதில் உழைப்பாளிகளாக தான் இருக்கிற மக்கள். ஆனால் இன்னும் ஒரு 2-3 பரம்பரை 2-3 சந்ததி போச்சுண்டா எங்கள்ட பிள்ளைகளுக்கு வந்து விவசாயம் தெரியாமல் போடும், காணியின் எல்லாம் கூட தெரியாமல் போடும், அந்த இடமே இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ அந்த இடத்த விட இருந்தால் உள்ளூராட்சி சபையில் உள்ளூராட்சி சபை கூட மக்களோட உழைப்பு கூட எங்கள்ட பிரதேசத்தை நாங்கள் வளப்படுத்தலாம்ன்றதை தெரிவிச்சுக்கொள்கிறோம். பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் நான் நினைக்கிறேன் ஒரு வருடங்களுக்கு முன்பதாக நீங்களும் ஒரு குளம் புனரமைப்பு தூர்வாறுதல் என்கின்ற ரீதியில் அங்கிருந்து பெருமளவில் மண் வெளியிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு பிரச்சனையை அந்த நேரத்தில் பூதாரமாக நீங்கள்லாம் கிளப்பியிருந்தீர்கள். ஒரு பக்கம் அபிவிருத்தி, பிரதேச அபிவிருத்தி என்பது முக்கியம், மறுபுறத்தை இந்த அபிவிருத்திகள் மூலமாக இடம்பெறக்கூடிய சில பிரச்சனைகள் என்பதாக இருக்கின்றது. அதே கேள்விதான், உங்களுடைய பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு அல்லது மீள கட்டி எழுப்புவதற்கு பல விடயங்கள் இப்போ விடுவிக்கப்பட்ட காணிகளில் பல முதலீடுகள் அல்லது கட்டுமானங்கள், அதே போல் மக்கள் மீளெழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சீரிய முறையில் இவற்றை முன்கொண்டு செல்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இரண்டாம் நீண்ட காலமாக அப்போதையில் இருக்கின்றீர்கள், தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய அவதானங்கள் முக்கியம் பெறும் கட்டாயமாக. இல்லை, இப்போ என்னென்றால் நான் கடந்த ஒரு தொலைக்காட்சியில் கொடுத்துருந்தேன் என்னென்னு கேட்டால், அந்த எங்களோட மலத்தை சுத்திகரித்து அதில் இருந்து பசலை உருவாக்குற ஒரு கட்டடம் ஒன்று கட்டியிருந்தேன். அந்த கட்டிடம் நான் அன்றைக்கு அந்த தொலைக்காட்சியில் கொடுத்த அப்புறம் தான் இதுவாக அந்த சபையில் வருது. அது இப்போ அது செயற்படாமல் எத்தனையோ மில்லியனில் இப்போ ஒரு நிறுவனத்தின் இதில் செயற்பட்டு வருஷக்கணக்காக செயற்படுத்தாமல் இருந்தது. அப்போ நான் சொன்ன அப்புறம் ஒரு தீர்மானத்தை அங்கே கொண்டு வருது. அதே நேரத்தில் இப்போ இந்த குளங்கள் புனரமைக்கணுமென்று சொல்லி தவிசால பெரிய ஒரு ஆரவாரப்பட்டு கொண்டு வந்து 5-6 குளத்தை போட்டிருந்தார். அதில் பினாக்கா குளம் மற்ற குளம்னு சொல்லியிருக்க, இந்த பினாக்கா குளத்துக்கு எல்லாம் இறக்க இல்லாதுன்னு கேட்டால் அங்கே தண்ணி நிற்கிது. மற்ற குளம் உண்டு இன்னும் தூர்வாரினால் அந்த கழிப்படை இல்லாமல் போய் அது நிலத்தடி நீருக்கே போடும். ஆனால் அதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த வரத்தல விழான் குளத்தில் மண்ணல்லினது இவற்ற கடிதத்தினூடாக அப்போது இருந்த டிஎஸும் கொடுத்துருந்து வரத்தல விழான் பாலிவ சங்கம் தான் இந்த மண்ணை வித்தது. ஆனால் அந்த இதை மூடி மறைக்கிறதுக்கு அந்த குளமும் புனரமைக்க வேணும்னு சொல்லி, இப்போ புனரமைச்சிட்டா இந்த பிரச்சனை கேஸ் வெட்டுப்படும் இல்லை. இது ஆளுநர்கள் கிடக்கு விசாரணை முடிஞ்சு. இப்போ இங்கே சாவச்சேரி நகரசபையை விசாரித்து அந்த நீதிபதி தான் நரியநாயம் அவர்கள்லாம் இந்த விசாரணையும் செய்து அங்கே கிடக்கு. அதே நாங்கள் கிடக்கு. இப்போ குற்றவாளிகள் திருப்பி இப்போ இந்த குப்பை ஊட்டுற விடயம் மட்டுமல்ல, நீங்கள் 241 கட்டடத்துக்கு உரிய ஆவணங்கள் எல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு செயலாளருக்கு ஒரு கட்டிட ரோட்டுக்கு அருகாமையில் கட்டப்பட்டிருக்க வழக்கு போட்டது, அது ஆடியேன்ற ரோடு. அந்த ரோட்டுக்கு தான் பொறுப்பு அவைக்கு இந்த என்னென்று சொல்கிற அந்த பொமிட்டை வேண்டி கொண்டு தான் இந்த கட்டிடம் இடிக்கிறேன். அது இப்போ வேண்டது ஆடியே தான் வேண்டணும். தான் வேண்டதாக கோட்ஸு கொடுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்துட்டார். அப்போ என்னென்று கேட்டால், அப்போ நீங்கள் அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னால் உண்மையாக ஒரு நாளைக்கு அதில் ஒரு பாரிய ஒரு ஆக்சிடென்ட் நடைபெறக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அதுகள் எல்லாமே செய்கிறது என்றால் ஒன்று சும்மா ஒருத்தன் செய்ய முடியாதுங்க. இப்போ ஒரு விடயத்தை ஒருத்தன் சும்மா எப்படி செய்கிறது, செய்ய முடியாத விடயம். மற்ற அபிவிருத்தி என்ற ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த குவாரிக்கு எல்லாம் வடிவாக சோழர்களை பூட்டலாம். சோழர்களை பூட்டி அதில் உள்ள மேட்டு பகுதியில் செய்யக்கூடிய விடயங்களை வரட்டும் வந்து இருந்து என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு மனிதனான ஒரு தவிசாளராக இருந்து ஒரு இடத்துல இருந்து கலந்துரையாடுவோமா இருந்தால் எங்கள்கிட்ட பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கிற ஒரு பெரிய வேலை இல்லை. கோயிலுக்கு காபேட் போடப்படுது, ரோடு கோயில் ரோட்டுக்கு காபேட் போடப்படுது. எங்கள்கிட்ட இடத்துல எத்தனை மக்கள் சேர்த்துக்க போகிறாங்க. இவரோட ஏதாவது கேட்டு அழுத்த மக்கள் ஏதாவது கதைச்சிட்டு அந்த ரோட்டு போடுபடையே போடாது. ஏனென்றால் வன்மம். நீங்கள் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வீட்டுக்கு ரோடு போட்டுருக்கோம். அதே அளவு மீட்டர் ரோட்டு 10 வீடு உள்ள வீட்டுக்கும் போடப்படாமல் இருக்குது. எத்தனை வீதிகள் இது நீங்கள் இப்போ எங்கிட்ட இடத்துல ஒரு ரோட்டு ஒன்று போட்டது, மற்ற வளத்தால் வந்து போகக்கூடிய ரோட்டு இருக்கிறதுக்குனியா அந்த குறுக்கு ரோட்டையும் போடணுமென்ற ஒரு ஆள் கேட்டதுக்காண்டி அந்த குறுக்கு ரோட்டும் போடக்கூடாது. வீடு இல்லாததுக்கும் ரோட்டு போடக்கூடாது. மக்கள் பாவம் தானே. மக்கள் என்னத்தை நம்பி வாக்களிக்கிறார்கள்? மக்கள்கிட்ட தானே வரிப்படம் வேண்டவங்கள்ட்ட இருந்து முழு வரிப்பணம் யார்கிட்ட இருந்து வேண்டுற மக்கள்கிட்ட இருந்து வருமானத்தை எப்படி கொண்டு வரான்னு கேட்டால்
வருமானத்தை நீங்கள் இப்போ கொமிஷன் அடிக்கணும்னு எண்ணி வேண்டியில்லை. வருமானத்தை சுய சிந்தனையோட இந்த 4 வருஷம் தவிசாளர் இருந்த பிறவாக இருந்த தவிசாளர் இல்லை பிறவாக இருந்த இந்த ஒடியும் செய்த நான் இறந்த பின்னும் அது பேசப்படும். 34 பேரோட வடிவாக கலந்துருவேன்னா ஒவ்வொருவர்கிட்ட ஒரு கருத்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விடயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விடயம் எனக்கு தெரியாது. சரியோ? அப்படி நிறைய விடயங்களை கலந்துரையாடும் போது பெற்றுக்கொண்டு பிரேதத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய வழிவகை இருக்குமே ஒழிய மறுபடி சும்மா நான் எல்லாம் செய்வேன்னு சொன்னால் எல்லாம் செய்யலாம்னா இப்போ இந்த 34 உறுப்பினரை வீட்டை விட்டு விட்றானே. அவர் வீட்டில் இருக்கிறதுக்குனே இவர் இருந்தாங்க செய்யலாம் தானே. அப்படித்தான். மற்றது எங்கிட்ட வழிவடக்கு பிரதேச சபையில் உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டால் முதல் இருந்த 2 செயலாளர் மாதிரி நல்ல ஆரோக்கியமான செயலாளர் மாதிரி வாகனம் டெலிஃபோன் அடித்து செயலாளரை கேட்டால் ஜேசிபி எங்கே போகணுண்டா கொஞ்சம் பொறுங்க அவர் சேரை கேட்டு சொல்கிறோம். அவர் என்ன மேத்ஸ் பாடமோ அல்லது சயின்ஸ் பாடமோ படிப்பிக்கிறார், சேரை கேட்டு சொல்கிறதுக்கு என்னென்று கேட்டால் செயலாளருக்கு தெரியும். நிர்வாக அலையில் வேளாண் இங்கே போயிருக்கான் இங்கே வந்திருக்கான் என்னென்று செயலாளருக்கு முழுமுடியாகவும் தெரியவும் சரியோ. ஆகியால் எல்லா உடையவும் பேருக்கு தான் இவரை கேட்டு தான் அவர் செய்கிறாண்டா அவர் செக்குக்கு மட்டும்தான் செயலாளர். அப்படி நான் உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட கதைக்கும் போதுன்னு சொன்னேன், மற்ற இடங்களில் ஊழல் செய்கிறதுக்காண்டி செயலாளரை மாற்ற சொல்லி பிரதேச கேட்டுக்கொண்டிருக்கு. நாங்கள் ஊழல் இல்லாமல் பண்ணுறதுக்காண்டி செயலாளரை மாற்றி தர சொல்லி கேட்டும் முதல் இருந்த 2 பேரில் ஒரு ஆளை மாற்றி தர சொல்லி கேட்டுனாங்க. ஆனால் 2 பேரையும் அது நடக்கிறது. அது வந்தால் பெரும்பாலான விடயங்கள் எல்லாமே ஒரு சீருக்கு வரக்கூடிய ஒரு வழிவகை இருக்குது. நேர்த்தியான பயணத்தை உரிய உயர் அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்தாவது இதன்னவனும் மற்றது புண்ணியம் கிடைக்கும். அதுபோல் சும்மா இருக்கே சாதா செய்யா பண்ணுறதுல ஒரு தட்டி விடுங்கப்பா, நீங்கள் பெரிய புண்ணியம் கிடைக்கும். இதில் வேறு யாவது சிலர் சொல்கிற மாதிரி ஆபாசமாக கதை சொன்னால் தான் நீங்கள் தட்டுவீர்கள் என்றால் அதையும் சொல்லி போட்டு போகிறேன் நான். நல்லது. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களிடம் வந்து கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர் ஷாருஜன், அவர் தையிட்டி விகாரையினுடைய காணி உரிமையாளர்களில் ஒருவராக இருக்கின்றார். இதுவரைக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு பிரம்மாஸ்திர நிகழ்ச்சியில் மற்றொரு பிரமுடன் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம்.